श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः. அபிராம் சரத்மா ஜெயகுருராய். இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மன திருப்தியோட இன்னைக்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம உட்கார்ந்து பண்றதுக்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸ் 21 days வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ரொம்ப வெற்றிகரமா திருப்தியா, வெற்றின்னு சொல்றதை விட திருப்தியா பண்ணி முடிச்ச ஒரு ஒரு ஃபீல் இருக்கு. அதோட முதல்ல எல்லாருக்கும் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்றதோட எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உம் இந்த திருவாசகம் வந்து முதல்ல முற்றோதலா தான் பண்றதா பிளான் இருந்தது. அப்புறம் சோசாமி ஐயா கிட்ட பேசலாம் அப்படிங்கறது மாதிரி இருந்தது. பட் சோசாமி ஐயா கிட்ட கொஞ்சம் அந்த இது இருக்கிறதுனால ஐயா சிங்கப்பூர் போற பிளான் இருந்ததுனால எங்களுக்கு அது பண்ண முடியல. பட் அது வந்து இட்ஸ் இன் ப்ராக்ரஸ், அது இருக்கு. ஆம், ஆனா இது முதல்ல தியோ அண்ணன் தான் வந்து ஆரம்பிச்சாங்க. வாஷிங்டன் தியோ அண்ணன் தான் கேட்டிருந்தாங்க ரெக்வெஸ்ட். இந்த 51 பதிகங்களுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து, சோசியமி ஐயாவோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து அதோட பாட்டு பிளேலிஸ்ட் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் வி ஹாவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஆனா அந்த அந்த இது கொஞ்சம் டிலே ஆனதுனால இதை சிவன் ராத்திரிக்கு எப்படியாவது இதை கொண்டு வரணும்னு நினைச்சதுனால this got transformed to 21 days program. So first thanks to Theo Annan. அண்ட் திருவாசகம் வந்து த கிரேட் அண்ட் மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா ராஜனண்ணன் அவர்கள். பாஸ்டன்ல இருந்து ராஜனண்ணன் அவர்களோட சிவபுராணம் கேட்காத நாளே கிடையாது, எங்க வீட்டுல ஒழிக்காத நாளே கிடையாது. அதனால திருவாசகம்னா அது ராஜனண்ணன் தான், அவங்களோட வாய்ஸ் தான் ஒழிச்சிட்டே இருக்கும். அதனால ரெண்டாவது வணக்கம் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் பெரிய அண்ணன். அந்த பாடல் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தன, இந்த திருவாசகத்துல முதல்ல பாட்டா கேட்டுக்கிட்டு இருந்தது போக அந்த மீனிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா அது அந்த பாட்டு. ஓ நடிச்சா போதும்னு சொல்றாங்க, அது அது வேணா பண்ணி பார்க்கலாமே, ஈஸியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு மோட்டிவேட் ஆகி வந்தது. அதனால அதெல்லாம் முதல்ல எடுத்து கொடுத்தவங்க எல்லாம் வந்து பெரிய அண்ணன், ராஜன் அண்ணன் இவர்கள் எல்லாம். ஸோ அவர்களுக்கெல்லாம் நன்றி. அடுத்தது உம் ஆஹ் இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு அவர் NSNA பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீனி அண்ணன் அண்ட் சோமண்ணன். ரியலி கிளாட் அந்த அவங்களோட இதுல வந்து கீழே ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படி ஒரு லீடர்ஷிப், அதாவது த ஃபுல் லீடர்ஷிப் டீம், ஸோ வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் தம். அதனால அவங்களுக்கு ரெண்டாவது நன்றி. இந்த வேண்டத்தக்கது பதிகம் முதல்ல எனக்கு இந்த வேர்ஸ் கொண்டாந்து காமிச்சது சோமண்ணன் தான். அப்ப எனக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது அந்த வேர்ஸ் பத்தி. ஆனா அதை படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரூகிங்கா இருந்துச்சு. அந்த வேர்ஸ் திரும்ப திரும்ப படிக்கணும்னு தோணுச்சு. அப்ப அந்த மீனிங்கை பத்தி அண்ணன்ட்டே ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பையில இருந்தே அந்த ஒவ்வொரு தடவையும் பிரார்த்தனைக்கு அந்த பாடலை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும்னு சொல்லி கண்டினியூஸா அது ஒரு ப்ராக்டிஸ்ல வச்சுக்கணும்னு நான் மனசுல நினைச்சிருந்தது. அந்த பாடலுக்கு ஒரு உயிர் கொடுத்தது போல இப்ப முருகப்பன் அவர்களுடைய வாய்ஸ், அந்த டியூனை இந்த 21 நாள் அந்த டியூன் தான். அந்த டியூன், அதுவும் அவங்களோட வாய்ஸ் அந்த நைட்டு கேட்டுட்டு போய் படுக்கிறதுனாலயோ நோ, வி வேக் அப் வித் தட் டியூன் அண்ட் த வாய்ஸ். அண்ட் டே ஃபுல்லா அது ஓடிட்டே இருக்கு. அண்ட் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் வந்து முருகப்பன் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுடைய அந்த ஆக்டிவேட் த வேர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு இது கொடுத்துருந்தோம். அதுல எல்லாரும் ரொம்ப 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 சந்தோஷமா எந்துவா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதுலயும் அந்த வந்து டிராயிங்ஸ், அவங்கவங்களோட தாட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் அவங்கவங்களுக்கு அந்த இதெல்லாம் கேட்கும்போது, பார்க்கும்போது, படிக்கும்போது அமேசிங்கா இருந்தது. அண்ட் நாள் முடிச்சது போக அடுத்த நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய வேற வேலைகள்ல இருந்து அந்த சிந்தனையை மறுபடியும் மறுபடியும் இதுல கொண்டு வந்துக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதனால அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கொடுங்க. நாளைக்கு த கலெக்டிவ் ஆஃபரிங் வந்து நாளைக்கு ஃபுல் ஃபைனல் டச்சப்போட நாளைக்கு அந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல ஷேர் பண்றோம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் டு மை டீம்.
they are really wonderful people. Actually, the Shri team, we have named our team on the Shri, because we are all are ladies. Uh, ஸோ ஸ்ரீ டீம்னு சப்போர்ட், ரீச், எஜுகேட், என்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஸ்ரீ அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணோம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை டீம் ஒன் பை ஒன். நீங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணி ஹாய் மட்டும் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு tell few words also please. எங்களோட கோச்சர் அவர்கள் சால நாகப்பனாச்சி. முற்றோதல் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ஷீ இஸ் பீங் டூயிங் கண்டினியூஸ்லி மாசம் முற்றோதல் பண்றாங்க. 51 பாடலும் மாசம் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எங்க டீம்ல இருக்க ரொம்ப ரொம்ப we are very proud. அண்ட் சாலா நாகப்பனாச்சி. ஹாய். தெரியலனா? தெரியுமாச்சி. யா. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம். அண்ட் யா 3 இயர்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆச்சி. அண்ட் தேங்க்யூ ஆச்சி. அண்ட் விஜி ராமநாதன் அவர்கள். விஜி, கேன் யூ சே ஹாய்? ஹலோ. உங்க கேக்குதா மீனா? கேக்குது. ஓகே. Yeah, hello everyone. Happy Shivanratri to all of you. She is the one who is helping all the administrative work for our class எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது ரீடிங் கிளாஸ் ஆச்சி. Thank you. அடுத்தது தீபா அவர்கள். Hi Deepa. Hello everyone. Happy Shivaratri. Happy Shivaratri. Then Thank you. Great at தமிழ் அண்ட் அந்த ஆர்டிக்கிள் எழுதுறது. நீங்க நானல்ல இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா those are her writings and very well versed in Tamil and சிவம், சைவம் and தமிழ் மொத்தம் சேர்த்து சொல்லணும்னா தீபான்னு சொல்லலாம். So she is that wonderful person. It's a wonderful journey and I want to thank you Meena. இந்த 21 நாள் அடியார்க்கும் அடியாராய் பயணித்ததில் மிக்க மகிழ்ச்சி. Thank you Deepa. And then வள்ளி மையப்பன். வணக்கம் எல்லாருக்கும். இந்த 21 நாள் சிவ சிந்தனையில உங்க எல்லாரோடையும் சேர்ந்து பயணிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் என் குரு மீனாக்கு தான். தேங்க்யூ. அண்ட் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். குரு எல்லாம் கிடையாது. நீயும் எனக்கு ஒரு குரு தான் மீனா. வெரி மெலோடியஸ் சிங்கிங் அண்ட் வள்ளியோட பாட்டு கேட்காம எங்களுக்கு போகாது. ஸோ தேங்க்யூ வள்ளி. தேங்க்யூ ஸோ மச். அருள் மீனம், கேன் யூ சே ஹாய்? வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி சிவராத்திரி. நாங்க எல்லாரோடையும் சேர்ந்து பயணிச்சதுல எங்களுக்கு சந்தோஷம் இந்த 21 நாளும். தேங்க்யூ மீனா. மீனா இஸ் அ வெரி சைலண்ட் பர்சன் அண்ட் அவங்களோட ஒர்க் வந்து அமேசிங்கா இருக்கும். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, சொல்லாம பேசாம செய்வாங்க. தேங்க்யூ மீனா. திவ்யா ராமையா, கேன் யூ சே ஹாய்? ஹலோ, ஹாய் எவ்ரிவன். தேங்க்யூ மீனா. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் இந்த 21 days மோட்டிவேட் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி பெரிய அண்ணா, தியோ அண்ணா அண்ட் ராஜன் அண்ணாக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ வந்து உங்க எல்லாரையும் வர்ச்சுவலா மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. கூடிய சீக்கிரம் நேர்ல ரெட்ரீட்ல அட்லாண்டால மீட் பண்ணுவோம். ஹாப்பி சிவராத்திரி. Happy Shivaratri. Thank you Divya. She is the one who is supporting for all related things and all the flyers you are seeing from religion committee, everything. She is the one who is helping. So thank you Divya. So this is our Shri team and thanks to all of them. Now இன்னைக்கு சிவராத்திரிக்கு உள்ள லெஜெண்ட்ஸ் ஆஃப் சிவராத்திரி we are going to see. இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஸோ எவ்ரி சிவராத்திரி இஸ் அ புண்ணிய காலம். அது வந்து அதில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை, அது புண்ணிய காலம். அண்ட் எவ்ரி சிவராத்திரிக்கு வந்து ஆல் த அமேசிங் திங் வில் ரிப்பீட். அதனால தான் இந்த காலத்தை, இந்த புண்ணிய காலத்தில் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப இது பண்ணி அதில் ஏதாவது ஒன்று நம்ம என்கேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கிறது. அது போல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் அப்படின்னு பார்க்கணும்னா, கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை இறைவனுக்கு கொடுத்த நாளாம் என்று. ஸோ அவரோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை அவருடைய ஸ்டோரி பார்த்துடலாம். அவர் வந்து ஒரு வேடனாக
இருக்கிறார். திண்ணன் அப்படிங்கிற பேர்ல ஒரு வேடனுடைய தலைவனுக்கு மலை மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய வேடனுடைய தலைவனுக்கு மகனாக பிறக்கிறார். ரொம்ப வீரத்திலையும் அந்த ஹண்டிங் ஸ்கில்ஸ்ல இருந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கார். தலைவரோட பிள்ளை இல்லையா, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா இதுவா ஸ்கில்ஃபுல்லா பவர்ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தா அது மாதிரி ரொம்ப இதுவா இருக்கார். இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த அவங்க காட்டினுடைய அந்த மலை அடிவாரத்தினுடைய எல்லைக்கு வராங்க. அங்க அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த நதிக்கு அந்த பக்கமா ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல பன்றிகளை வேட்டையாடுறதுக்கு தான் வராங்க. வரும்போது அவருக்கு வந்து அந்த மலையினுடைய உச்சி மேல ஒரு ஒரு ஈர்ப்பு போகுது. எப்படி வந்து மாணிக்கவாசகருக்கு வந்து திருப்பெருந்துறை வரும்போது குருந்த மரத்தடி அடியின் கீழே எப்படி அவர்களுக்கெல்லாம் அந்த ஈர்ப்பு போனதோ அது போல அவருக்கு அங்க போகணும் அப்படின்னு தோணுச்சோ அது போல இங்க கண்ணப்ப நாயனாருக்கு வந்து அந்த மலையின் உச்சியின் மேல ஏதோ அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து 2 நண்பர்கள் கூட வராங்க. அந்த 2 நண்பர்கள்ல ஒரு நண்பன் வந்து என்னடா என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா, மேல ஏதோ இருக்கு, அங்க ஏதோ இருக்கு, எனக்கு போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி போலாமே, அதனால என்ன அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு. இன்னொரு நண்பன் சொல்றாங்க, நம்ம வந்த வேலை எதுக்கு? பன்றிய வேட்டையாடுறதுக்கு. நம்ம எப்ப திரும்ப வருவோம்னு அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பன்றிய வேட்டையாடி கொண்டு வருவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம திரும்ப போகலைன்னா தேடுவாங்க. அதனால இப்ப போக வேண்டாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. இத எப்படி உருவகப்படுத்துறாரு சேக்கிழார் அப்படின்னா, நம்மளுடைய நல்வினை வந்து இந்த ஒரு ஃப்ரெண்டு நம்ம முன்னாடி நல்வினை செஞ்சிருப்போம்ல. ஏதோ ஒரு நல்வினை செஞ்சிருப்போம். யாருக்காவது சாமி கும்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம். ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம். இல்ல எந்த நல்வினையானாலும் ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்போம். ஏதோ ஒண்ணு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நல்வினையானது என்ன சொல்லுதான், வா நம்ம போகலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அங்க மேல என்ன இருக்கு பார்க்கலாம் வா அப்படின்னு ஒரு நண்பன் மூலமாக நம்மளுடைய வினை வந்து இந்த இடத்துல ஒரு கருவி கொண்டு வரணும். ஒரு ஆள் மூலமாகத்தான் வரணும். அப்ப அந்த வினை தான் நமக்கு வருதே ஒழிய அந்த ஆள்னால ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க வா போலான்னு. அப்ப அது நல்வினை அந்த இடத்துல ஒர்க் ஆகுது அந்த ஃப்ரெண்டு மூலமா. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எதுக்கு இப்ப போய்கிட்டே, இப்ப போக வேண்டாம், இதுவா நமக்கு வந்த வேலை, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி திருப்ப கூட்டிட்டு போறதா அதே நம்ம செய்த தீவினையா. அந்த தீவினை போக விடாம தடுக்குதான். அப்ப அந்த வினையானது எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு ரூபமாகத்தானே வரணும். அதுக்காக கருவிதான் அவர்களை ஒழிய இந்த வினையானது தான் இங்க செயல்படுதுன்னு. கடைசியா அவருடைய அந்த திண்ணனுடைய முற்பிறவி பயன் அந்த இடத்துல பயன் கொடுத்து, முற்பிறவியில என்னவா இருந்தார் அவர்? அர்ஜுனனா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்ஜுனனுக்கு வந்து இந்த திண்ணனாக அர்ஜுனன் தான் பிறந்தார் அப்படின்னு ஒரு இது உண்டு. அப்ப வந்து அவரு மேல ஏறி போகணும்னு சொல்லி போறார். அப்ப மலை ஏறுறதுங்கிறது மிக கடினமாக இருக்கு. இந்த கூட இன்னொரு ஃப்ரெண்டும் துணைக்கு வந்து பாதி வழி ஏறுறாங்க. ஆனா அதுக்கு மேல முடியல. அந்த ஃப்ரெண்ட் இறங்கிடுறாங்க. இவர் விடாம ஏறி போய் மேல பாத்துறார். பார்த்தோன்னா அங்க வந்து அந்த லிங்கத்தை பார்த்தோன்னா அவருக்கு அப்படி ஒரு அன்பா. பார்த்தோன்னா இது கல்லு லிங்கம் தான் இருக்கு, இவ்வளவுதானா அப்படின்னு தோணலையாம். ஏன்னா அவர் தான் முற்பிறவில எல்லா இதுவும் செஞ்சுட்டாரு, எல்லா புண்ணியமும் செஞ்சுட்டார், இறைவனுடைய எல்லாம் டிராவல் பண்ணிட்டார், கத்துக்க வேண்டியதெல்லாம் அத்தனை உபதேசங்கள் அத்தனை தடவை கேட்டுக்கிட்டார், எல்லாம் பண்ணிட்டார், எல்லாம் முற்பிறவிலே பண்ணி முடிச்சாச்சு. இனி இறைவனை அடையிறது மட்டும்தான் இங்க வேலை. அதனால இந்த இறைவனை இங்க பார்க்கக்கூடியதும் 3 நாள் தான். இந்த இறைவனை இவர் பார்த்ததும் 3 நாள் தான். அப்போ மேல போறார். அப்படி ஒரு அன்பு. அந்த சிவனை பார்த்தோன்னே அவரை விட்டு போக மனசே வரலையாம். கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துதான். அப்படியே கட்டி பிடிச்சு அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு தோணுதான். அப்போ அந்த இறைவனுக்கு முன்னாடி பூவு இலை அதெல்லாம் இருக்கான். அது என்னன்னா அந்த கோயிலோடைய பூசாரி வந்து சாமி கும்பிட்டு அந்த அபிஷேகம்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு போயிருக்கார். ஏன்னா அது மலை மேல இருக்க கோயிலுங்கிறதுனால அந்த பூசாரியுமே மலை ஏறி வந்து அப்படிதான் பூசை பண்ணிட்டு போறார். ஸோ கஷ்டப்பட்டு வரணுங்கிறதுனால பெரிய பொருள்கள்லாம் அங்க சாமிக்கு வந்து வச்சிருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் பூ அப்படி உதிரி பூக்கள் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. அப்ப இவர் வந்து இவர் அதை பார்த்தோன்னா அதெல்லாம் அவருக்கு குப்பையா தெரியுது. ஏன்னா இவர் வேடன் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது கிடையாது. குப்பையா தெரியுது. எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டு யார் இப்படி எல்லாம் குப்பை போட்டு வச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டியா? அப்படியே ஒரு ஆளா தெரியுது அவருக்கு. நீ சாப்பிட்டியா? உனக்கு இப்ப எப்படி நான் வந்து நீ வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா நான் உனக்கு எப்படி நான் இப்ப பூஜை பண்றது? ஏதாவது ஒண்ணு நான் பண்ணணுமே அப்படின்னு இவர் கேட்டு கேட்டு பாக்குறாரு. ஒன்னும் அவருக்கு தெரியல. அப்ப சரி இரு, நான் போய் உனக்கு பசியா இருக்கும், நீ அதனாலதான் பேச மாட்டேங்கிற,
போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அதுக்காக கீழே வரார். கீழே வந்து அந்த ஓடையில இருக்க தண்ணியை எடுக்கணும். இப்ப குடுவை எதுவுமே கிடையாது. அப்படியே எடுத்தாலும் மேல கொண்டு போகணும். அதனால தண்ணி அள்ளி தான் வாயில வச்சுக்கிறார். தண்ணி வச்சுக்கிட்டு அந்த பன்றி இறைச்சியை இவர் ஆல்ரெடி வேட்டையாடிட்டு அந்த பன்றி இறைச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை விட்டுட்டு பாதியில இவர் மலை ஏறுறார். அப்ப அந்த பன்றி இறைச்சியை கொஞ்சம் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டு அதை ஒரு இதுல கையில வச்சுட்டு வாயில தண்ணியை வச்சுட்டு, ஏன்னா ஒண்ணுதான் கையில வச்சு ஏற முடியும்ட்டு வாயில தண்ணியை வச்சுட்டு மேல போறார். மேல போய் இந்த வாயில இருக்க தண்ணியை இறைவன் மேல அபிஷேகம் பண்ணி அதை அந்த அந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு இலைய வச்சு அதுல அந்த இறைச்சியை வச்சு, ஏன்னா இவரனுடைய சாப்பாடு இறைச்சி தான். இவருக்கு வேற எந்த சாப்பாடும் சாப்பிட்டு அறியாதவர். அதனால அவருக்கு பசிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரோ அதை தான் வந்து இறைவனுக்கு படைக்கிறாரு. சுத்தமான அன்பு. எப்படி தாய் தன் பிள்ளைக்கு தான் என்ன பண்றோமோ, தனக்கு எது நல்லதோ, தனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, எப்படியெல்லாம் தோணுதோ அது போலதானே அந்த பிள்ளையை பராமரிப்பாள். அதே மாதிரிதான் இங்க வந்து தான் மனசுக்கு எதெல்லாம் ரொம்ப நல்லது, எதெல்லாம் இதுவா இருக்கோ அது போல கண்ணப்ப நாயனார் பண்றார். அந்த சாமிக்கு பண்ணிட்டு, சரி நீ இங்க இருன்னு பிரியா விடை கொடுத்து கிளம்புறார். நான் நாளைக்கு வந்து உன்னைய பாக்குறேன், நாளைக்கு நான் இன்னும் நிறைய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். போயிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில பார்த்தா அந்த பூசாரி வந்து பார்க்கும்போது இறைச்சி இருக்கு, இது இருக்கு, இது என்னது, ஏதோ அபசகுனமா ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் மறுபடியும் அந்த ஃபுல்லா அந்த இடமே ஃபுல்லா கூட்டி மொழிகி விட்டு எல்லாம் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி உம் அவர் பூஜையை பண்ணிட்டு போறார். இவர் திரும்ப வர்றார், திரும்ப இதே பூஜையை பண்றார். மறுநாளும் பூசாரி அதை பார்த்த உடனே பூசாரிக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அப்ப இறைவன் கிட்டே கேட்கிறார், வந்து யார் இப்படி பண்றது, நீயும் இது பண்ண மாட்டேங்கிறியன்னா அவருடைய கனவுல வந்து சொல்றார், என்னுடைய தீவிரமான டிவோட்டி, தீவிரமான பக்தன் அவன் வந்து அவன் அப்பேற்பட்ட பக்தன், அவன் வந்து எனக்கு பூஜை பண்றான், நீ வந்து ஒளிஞ்சிருந்து பாரு, நாளைக்கு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு இவர் மறுநாள் வந்து இதுக்காக வெயிட் பண்ணி அந்த பூசாரி ஒளிஞ்சிருந்து பாக்குறார். இவர் வந்து பூஜையை பார்த்தா அவருக்கு மனசு வந்து திபு திபு திபுன்னு அடிச்சுக்குது. ஏன்னா அவரோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா வேற, எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட். அதாவது கனவுல கூட அவர் அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டார். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இவரோட கல்ச்சர் அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். எதுக்குமே இந்த மாதிரி பூஜைக்கு ஒதுக்கும் எதுக்குமே எக்ஸ்போஷர் கிடையாது. அப்ப இவர் பண்ற பூஜையை பார்த்தோன்னா அவருக்கு பார்த்துட்டு இருக்க முடியல. ஆனாலும் இறைவன் சொன்னார்ல, இவர் என்னுடைய தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காக அவர் பேசாம பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு இறைவனோட கண்ணுல இருந்து தண்ணி ரத்தம் வருது. அப்ப ஏன் உனக்கு வந்து ரத்தம் வருதுன்னு அந்த நிப்பாட்டுறதுக்காக, அது மலை இல்லையா, போய் எல்லா மருந்து செடிகளை எல்லாத்தையும் கசக்கி கொண்டாந்து வச்சு பாக்குறார். அவருக்கு தெரிஞ்ச மருத்துவம் எல்லாம் பண்ணி பாக்குறார். எதுக்குமே அந்த ரத்தம் நிக்க மாட்டேங்குது. அது வந்துகிட்டே இருக்கிறத பார்த்தா இவர் கண்ணுல இருந்து ரத்தம் வந்துரும் போல் இருக்கு. முதல்ல மனசு வலிக்கும், அதுக்கப்புறம் அந்த மனசு வலிக்கிறதுல இவர் கண்ணுல இருந்தே ரத்தம் வந்துரும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, வேடன் இல்லையா, பராக்கிரமசாலி, இது இதுக்கு அஞ்சாதவர்கள், எந்த இதுக்கும் வந்து அஞ்சாதவர்கள், தைரியமானவர்கள், அவர்களுடைய அந்த பெயினை தாங்கக்கூடிய அந்த இதுவே பயங்கரமா இருக்கும் அவர்களுக்கு. ஏன்னா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையே அப்படிதானே, சர்வைவல், அதுதானே அந்த வேடர்களோட இதுவே. அப்ப அவர் வந்து ஹி டிடன்ட் அது ஹெசிடேட்டே பண்ணாம டக்குன்னு அம்பு எடுத்து தன்னுடைய கண்ணை இது பண்ணி எடுத்து லிங்கத்துக்கு வைக்கிறார். வச்ச உடனே அந்த ரத்தம் நின்னு போயிருது. ஆடுறார், குதிக்கிறார். அந்த கண்ணு போனதெல்லாம் அவருக்கு வந்து மேட்ரே கிடையாது. ஒரு கண்ணை எடுத்து வச்சோங்கிறது கூட அவருக்கு இது கிடையாது. அந்த ரத்தம் நின்னு போயிருச்சுன்னு ஆடுறார், குதிக்கிறாரு, இது பண்றார். அப்படியே இங்க பூசாரி வந்து உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காரு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு உறைஞ்சு போய் பாக்குறார். அந்த அந்த அவருடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. உடனே இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருதே. ஆனா இப்ப வந்து கண்ணப்ப நாயனார் வந்து ஹெசிடேட்டே பண்ணல, எங்கேயுமே போகலையா, எங்கேயுமே போய் தேடலையா. ஓ, எனக்கு தான் இப்போ வழி தெரியுமே, கண்ணை எடுத்து வச்சுட்டாதான் இதுல இருந்து நின்றுமே. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம இன்னொரு கண்ணையும் தன்னுடைய அம்பனால எடுக்க போகும்போது இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு இது கண்ணை குத்தி எடுக்கும்போது அவருக்கு மட்டும் என்ன வலி இல்லாமையா இருந்திருக்கும், அவர் மட்டும் என்ன உடல் சதைய இதலால ஆன உடலால தானே இருந்திருப்பார், அந்த வலி இல்லாமையா இருக்கும். ஆனா அதையும் மீறி இறைவன் மீது உள்ள அன்பு, அந்த வலியாகவே தெரியாத ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க முடியுமா? நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம நினைச்சு பார்த்தா சொல்ல தெரியல அப்படி இருக்குமான்னு. அண்ட் ஒரு தடவை கண்ணை குத்தும், ஒருவேளை தடவை கூட கண்ணை குத்தி வைக்கிறதுக்கு ஹண்டர், வேடர், அதனால கொஞ்சம் இதுவா இருக்கலாம், வலிமையா இருக்கலாம். ஆனால்
கண்ணை குத்தி எடுத்து வைக்கும்போது அந்த வலி இன்னும் இருக்கும், அவருக்கு இருக்கும்ல. அந்த வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு கண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு அவர் தயங்கவே இல்லை. அதே வழி இன்னொரு கண்ணுக்கும் வருமே, 2 கண்ணும் தெரியாம போயிருமே, அந்த தெரியாம போயிருமேன்னு அந்த தாட் வந்த உடனே, ஓ! எவ்வளவு புத்தி சாதுரியம். அவர் வந்து முட்டாள் கிடையாது. அவர் வந்து இன்னசென்ட், பட் முட்டாள் கிடையாது. இன்னொரு கண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு நான் எடுத்துட்டேன்னா, இப்போ சிவனுக்கு கண் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி வைப்பேன்? அப்படின்னு சொல்லி தன் கால தூக்கி சிவனுடைய கண்ணுல வச்சு, அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக கண்ணுல வச்சு இந்த கண்ணை குத்த போறார். அப்ப குத்த போகும்போது நில்லு கண்ணப்ப அப்படின்னு இறைவனுடைய வாக்கு அசிரீரியாக கேட்குது. நில்லு கண்ணப்ப அப்படின்னு. இதைத்தான் ரமணர் இந்த கதையை சொல்லும் போதுதான், இதே சிவராத்திரி அன்று ரமணர் இந்த கதையை சொல்லும் போதுதான் நில்லு கண்ணப்ப அப்படின்னு சொல்லும் போது அதே சமாதி நிலைக்கு அந்த கண்ணப்பர் அந்த இறைவனுடைய குரலை கேட்டு எவ்வளவு ஆனந்த பரவசத்தில் இருந்தாரோ அதே நிலைக்கு ரமண பகவான் போயிட்டாராம். அந்த அந்த 24 மணி நேரம் அந்த சிவராத்திரி முழுக்க அவர் அமைதியாக அதே சமாதி நிலையில இருந்தாராம். மறுநாள் காலையில தான் தன்னுடைய சுய நினைவுக்கே வந்தார் அப்படின்னு சொல்றது சில கதைகள். அப்படி நில்லு கண்ணப்பன்னு சொல்லி இறைவன் வந்து தரிசனம் கொடுக்கிறார். கண்ணையே அதாவது நீ என் கண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கண்ணு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். ரொம்ப ஒரு முக்கியமான இதுவா சொல்லணும்னா கண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த கண்ணையே இறைவனுக்காக கொடுத்தவர். அப்ப அவர் அந்த கண்ணின் மணியாக அந்த இறைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் வந்து உயிராக நினைச்சிருந்திருக்கணும், உயிருக்கு மேலாக நினைச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிறது. சோ அந்த கண்ணப்ப நாயனாருடைய கதை இன்னைக்கு அந்த அந்த நிகழ்வெல்லாம் நடந்தது இன்னைக்கு. இறைவன் தரிசனம் கொடுத்தது இன்னைக்கு. 2வது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி மார்க்கண்டேயரோட ஸ்டோரி. மார்க்கண்டேயர் இறைவனை நினைச்சு அந்த நாமத்தை சொல்லி நாமத்தை சொன்னா இறைவனை அடையலாம்ங்கிறது எளிய 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 வழி. மிக 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 எளிய வழி. யோகம் செய்ய முடியாது, யாகம் செய்ய முடியாது, இல்ல நார்மலா ஒரு டெய்லி கோயிலுக்கு போகணும், டெய்லி ஒரு பூஜை பண்ணணும். அது கூட டிசிப்ளின்டா இருக்கவங்களுக்கு தான் வரும். அதுக்கு கூட சில பூர்வ புண்ணியங்கள் வேணுமானோ, அது கூட டிசிப்ளின்டா இருந்தா தான் வரும். நீ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நாமம் சொல்ல போதும், நாமத்தை சொல்ல போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மார்க்கண்டேயன் இறைவனுடைய மார்க்கண்டேயன் இளம் வயதிலேயே அவ்வளவு ஞானவானாக இருக்கிறார். ஏன்னா உனக்கு அந்த அந்த தாய் தந்தையர் எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தாய் தந்தையர் அவர்களுக்கு பிறந்த மார்க்கண்டேயன். அந்த தாய் தந்தையருக்கு வரமானது பிள்ளையே கிடையாது, ரொம்ப நாளா பிள்ளை கிடையாது. அப்ப வந்து ஈசனை நோக்கி தவம் இருக்கிறார்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஈசன் வந்து காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் போது உனக்கு ஈசன் எப்படி சாய்ஸ் கொடுக்கிறார், உனக்கு நல்ல ஞானவானான பிள்ளை வேண்டுமா, ஆனால் அவன் ஆயுள் குறைவாக இருப்பான், இல்ல 100 வருஷம் நல்ல ஆயுளோட இருப்பான், ஆனா ஞானம் இருக்காது, மந்தமா இருப்பான், உனக்கு என்ன மாதிரி பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஞானம்னா இந்த நம்ம நினைக்கிற இந்த வேர்ல்ட்லி ஸ்கில்ஸ்ல வந்து நல்ல நாலேஜா இருக்கணும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும், அந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும், இவ்வளோ ரேங்க் வாங்கணும், அப்படி கேட்கல. அவங்க இறைவனை உணரக்கூடிய ஞானம் உள்ள பிள்ளையாக வேணும்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளையானது உலகத்தோட சேர்ந்து இயங்காது, தனித்துதான் இயங்கும். ஏன்னா உலகத்தினுடைய போக்கு வேற, உலகமே அப்பிரதட்சணமாக சுத்துதுன்னு சொல்றாங்க. அதாவது அப்பிரதட்சம்னா இடமிருந்து வலமாக சுத்தாமல் அதாவது நம்ம வந்து கோயில்ல இடமிருந்து வலமாக சுத்துறது எதுக்குன்னா, உலகமே அப்பிரதட்சணமாக சுத்துது, அதுல மாறி நம்ம சுத்தணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் கோயில்ல இடமிருந்து வலமாக சுத்துறதாம். அதாவது நம்ம யூஸ்வலா கிளாக் வைஸ் நம்ம அந்த மாதிரி சுத்துறோம்ல, அது சொல்றாங்க. இது எது அப்பிரதட்சணம் எது எதுன்னு தெரியல, ஆனா உலகம் சுத்தி கொண்டிருப்பது அப்பிரதட்சணம். நம்ம அதை மாத்தி பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி சுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது போல இந்த மார்க்கண்டேயர் இப்படி வேணும் அப்படின்னா, அப்ப 16 வயது தான் அந்த பிள்ளைக்கு விதி, ஆயுள். நம்ம விதி விதி விதின்னு சொல்றோம்ல, எல்லாமே விதிதான் அப்படின்னு. அப்ப விதிக்கப்பட்டது அது வந்து அந்த 16 வயது தான். ஆனா அந்த பிள்ளை ஞானவான் இல்லையா, அந்த 16வது வயது வரும்போது அவன் அப்பா அம்மா அப்படியே சோகத்துல மூழ்கி போயிடுறாங்க. ஆனா அந்த பையன் என்ன சொல்றான், அதாவது விதி எப்படி இருந்தா என்னப்பா, நீங்க வந்து அதுக்காக இது பண்ண வேண்டாம், அந்த ஈசனுடைய ஞானம் பெறக்கூடிய இது எனக்கு கிடைச்சது இல்ல, அதுக்கே நான் வந்து ரொம்ப பெருமைப்படணும், அத ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கணும், நான் அந்த ஈசன் கிட்ட கேட்கிறேன். நான்
இவ்வளவு நாள் ரொம்ப ஸ்ரத்தையா பூஜை பண்ணுமா அந்த புள்ள. அப்ப அவ்வளவு யாராலையும் முடியாதது போல அந்த புள்ள பூஜை பண்ணுமா, சிவலிங்க பூஜை. அப்ப நான் அந்த ஈசன் கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஈசனை விடாமல் ஓரிரவு ஃபுல்லா அந்த பையன் பிடிச்சிருந்ததுனாலதான், மார்க்கண்டேயர் பிடிச்சிருந்ததுனாலதான் யமன் தன்னுடைய கடமையை செய்யறதுக்காக வந்தாலும் யமனையும் எட்டி உதைத்தார் ஈசன் அப்படின்னு பாக்குறோம். அது நடந்ததும் இன்றிரவு தான். இன்றிரவுனா சிவராத்திரி இரவு, ஒரு சிவராத்திரி அன்று நடந்தது. அதே போல நம்ம உத்தரகோச மங்கையின் ஸ்தல வரலாறு பார்த்தோம். அது பிராண வடிவத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு எண்ணம் நமக்கு உள்ள இருக்கணும். அப்புறம்தான் அது வார்த்தைகளாக வரும். அப்புறம்தான் அது செயல் வடிவமாகும். ஆனா இந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே அது பிராண உலகத்தில் இருக்குமா. அதுக்கும் முன்னாடி அருவமாக, எண்ணம்னா ஒரு ஃபார்ம் வந்துருது அதுக்கும் முன்னாடியே அது இருக்குமா. அததான் அப்சலீட் ஃபார்ம், சீடு, வெதை அப்படின்லாம் சொல்றது. அதுக்கு மேல தான் எண்ணமாக முளைக்குது அப்படின்னு. அப்ப அந்த சீடா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக தான் உத்தரகோச மங்கையே சொல்றாங்க. அந்த சவுண்ட் வைப்ரேஷன் ஆரம்பிக்கும் போதே உருவான ஸ்தலம் அது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி அப்போதான் நம்ம ஸ்தல வரலாறு பார்த்தோம். பார்வதி தேவி சாபம் வாங்கி வர்றாங்க. உத்தரகோச மங்கையில தவமிருந்து இறைவனை அடைகிறார்கள்னா, அவர்கள் தவமிருந்த அன்று தவமிருந்து இறைவனை சரிபாதியாக, சிவசக்தி சரிபாதியாக அர்த்தநாரீஸ்வரராக ஆன நாள் சிவராத்திரி. அதுவும் சிவராத்திரி. அஷ்டாதி முனிவர்கள்னு சொல்றாங்க. இவர்கள் இந்த அஷ்டமா சித்திகளை வணங்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சித்தியும் அவர்களுக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அவர்கள் அஷ்ட ஆதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அஷ்ட ஆதி முனிவர்களும் இறைவனை அடைந்த நாள் சிவராத்திரி. பகீரதன் ஈசனை வென்றார். ஏன்னா பகீரதனுடைய முன்னோர்கள் எல்லாம் அகால மரணம் அடைகிறார்கள். எதனால அப்படின்னா ஒரு முனிவர் தவம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் போய் ஏதோ தேட போறாங்க. ஏதோ தேட போகும்போது ஒரு குதிரையோ என்னமோ தேட போறாங்க. அந்த இடத்துல அது கட்டி போட்டு இருக்கு. அந்த முனிவர் தவம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல கட்டி போட்டு இருக்கு. அதை எடுக்கிறதுக்காகவோ இல்ல இங்கதான் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்க போய் கேட்க போறாங்க. அவரை எழுப்ப பாக்குறாங்க. அவர் தியானத்துல இருக்காரு. அவர் எழுந்திரிக்க மாட்டேங்கிறார். அதாவது சமாதியில விட்டு வெளியில வரல. அப்ப திட்டுறாங்க. இவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. இவர் டக்குன்னு அந்த ரொம்ப ஒரு அனாயிங்கா இரிட்டேட்டிங்கா இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாரா. வேற எதுவுமே சொல்ல. அப்படிங்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் தான். ஆனா அவர் எத்தனையோ காலமா தவம் இருந்துகிட்டு இருந்ததுனால இந்த ஹம்ங்கிற ஒரு வைப்ரேஷன்லயே அப்படியே மொத்தமா அந்த வந்திருந்த அத்தனை படையும் அத்தனை இதுவும் எரிந்து சாம்பல் ஆயிடுச்சான். எரிந்து சாம்பல் ஆகி அந்த அந்த நிலப்பரப்போடு அங்கங்க கலந்து விட்டது. இப்ப இதுக்கெல்லாம் அப்புறம்தான் ரொம்ப நாள் கழிச்சுதான் பல தலைமுறைகள் கழிச்சு பகீரதன் பிறவி எடுக்கிறார். பிறவி எடுக்கும் போது இந்த முன்னோர்கள் எல்லாம் ஆத்மாக்களாக அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு மோட்சம் கிடைக்கல அப்படின்னு அவர் பாக்குறார். அப்ப இவர்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு தவம் இருந்து கேட்கிறார். இல்ல அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவர்களுடைய அந்த குரு அந்த மாதிரி சொல்றவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கங்கை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கங்கையானது பூமிக்கு வந்தாதான் உன்னுடைய முன்னோர்கள் மோட்சம் அடைகிறதுக்கான வழி இல்லைன்னா வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு அப்ப இறைவனை நோக்கி தவம் இருக்கிறார். தவம் இருந்து அந்த கங்கையை பூலோகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னு கேட்ட உடனே இறைவன் சரின்னு சொல்றாரு. ஆனா கங்கை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட எப்படி ஆதி பராசக்தி தன்னுடைய ஒரு ஸ்பார்க், அதாவது ஒரு தூசி, அவளுடைய எனர்ஜியில ஒரே ஒரு தூசியை எடுத்தா அந்த தூசியை நேரடியாக உலகத்துடைய இயக்கத்துக்கு யூஸ் பண்ண முடியாதான். ஏன்னா அந்த தூசி எப்படி இருக்குமா, சூரியன் போல அப்படி இருக்குமா, பக்கத்துல போனா எரிஞ்சிடும், அது போல இருக்குமா. அப்ப அந்த ஒரு தூசியை நேரடியாக இயக்கத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ஒரு ஸ்பார்க்கையே 9 சக்திகளாக பிரிச்சு அந்த 9 சக்திகளையும் இந்த உலக இயக்கத்திற்காக கொண்டு வந்தது. அதனாலதான் 9 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி, 9 வடிவம், சக்தி வடிவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது போல கங்கையையும் நேரடியாக
நம்ம வந்து கொண்டு வந்தா இந்த உலகமே அழிஞ்சிடும். உலகம் மட்டுமல்ல, பாதாள உலகமும் அழிஞ்சிடும். 7 லோகங்களும் அழிந்து விடும். அப்ப அந்த இதை எப்படி இது பண்றது அப்படிங்கிற போது, அப்ப அதுக்கும் நீங்க தான் வழி சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார் பகீரதன். அதற்கு இறைவன் வந்து, அப்ப நானே என் திருச்சடையில் ஏந்துகிறேன். அப்ப திருச்சடையில்னா அவர் சடாமுடி கொண்டவர்ல, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அங்க சேனலைஸ் பண்றது, அது அந்த சக்தியினுடைய கங்கையினுடைய ஆற்றலை சேனலைஸ் பண்றது. அப்ப அப்படி சேனலைஸ் பண்ணி அவரே தன் திருச்சடையில் ஏந்தி இந்த பூலோகத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் அதுல அந்த அவர் பகீரதனுடைய முன்னோர்களுடைய சாம்பல் எங்கெல்லாம் அந்த பூலோகத்துல இருந்ததோ அந்த கங்கையானது அப்படி அந்த எல்லா இடத்துலயும் ஓடிச்சான். அப்படி ஓடி அந்த முன்னோர்கள் எல்லாருக்கும் முக்தி கிடைச்சது. அது வந்து இறைவன் கிட்ட அவர் தவம் இருந்ததும் இறைவன் காட்சி அளித்து அந்த வரத்தை கொடுத்த நாள் ஆனது இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைச்சது. அர்ஜுனன் வந்து வேடனாக காட்டுல வந்து 14 ஆண்டு தவம் இருக்கணும்னு போறார். ஏன்னா அந்த தர்மரும் பாஞ்சாலியும் இருக்கிற நேரத்துல இவர் உள்ள போய் காண்டீபத்தை எடுக்கிறதுக்காக உள்ள போயிடுவார். அப்போ அதற்கான தண்டனை வந்து காட்டுல போய் இருக்கணும், இத்தனை வருஷங்கள் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதற்கான இதுவா இருக்கும், அந்த நியதிப்படி. அப்ப அதுக்காக இவர் காட்டுக்கு வந்து தவம் பண்ண வர்றார். தவம் பண்ணி ஈசனை தவம் பண்ணி அந்த முடிக்க போற சமயத்துல ஒரு வேடனாக ஈசன் வந்து வரார். ஒரு பன்றியோட போரிடுறது மாதிரி இருக்கு. அந்த பன்றிய வந்து அர்ஜுனனும் வெளில அம்பு விடுறார். இன்னொரு வேடனுடைய அம்பும் அந்த பன்றியின் மீது படுது. அப்ப நான் தான் முதல்ல அந்த பன்றியை கொன்னேன் அப்படின்னு சொல்றாரு இவரு. அவர் வந்து என்னுடைய அம்புதான் வந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்படியே வாக்குவாதமாகி 2 பேருக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில கடைசியா பார்த்தா ஈசன் வெல்றார். ஈசன் வந்து தான் வந்து ஈசன் அப்படின்னு காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் வரம் என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் வாங்கிக்கிறார். அந்த கிடைத்த நாள் வந்து இன்று சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை லிங்கோத்பவரனுடைய கதை. ஆதி அந்த முடிவு இல்லாத பெரிய அக்னி ரூபமாக காட்சி அளித்த நாள் அது இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு. பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி சென்ற நாள். அவர் வந்து அக்னி ரூபமாக காட்சி அளிச்சு விஷ்ணுவுக்கு தன்னுடைய பாதத்தை காண்பித்து கொடுத்த நாள். அந்த இதுவும் இன்னைக்குதான். அடுத்தது திருமூலர் வந்து 3000 திருமந்திரங்களை எழுதியிருக்கிறார். அவர் வந்து எப்படி எழுதினாரா, ஒரு வருஷம் ஃபுல்லா தவம் இருப்பாராம். ஒரு வருஷம் ஃபுல்லா தவம் இருந்து ஒரே ஒரு பாடல், ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் கொடுப்பாராம். அது மாதிரி 3000 பாடல்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு பாடல்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட ஞாபகம் இல்ல. ஆனா அப்படி ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அர்த்தம் உள்ளதா. அவர் ஒரு வருஷம் தியானத்துல இருந்து அந்த ஒரு பாடலை மட்டும் தன் திருவாயால உதிர்த்து பிறகு திரும்பவும் தியானத்துக்கு போயிடுறார். அந்த திருவாயால உதிர்க்கிறார். அந்த பாடலை கொடுக்கிற நாள், அந்த நாள் சிவராத்திரி அன்றுதான் திருவாய் மலர்வாராம். சிவராத்திரி அன்றுதான் அந்த திருமூலரின் ஒவ்வொரு திருமந்திரங்களும் வந்ததாம் வெளியே. அப்படி வந்து 3000 மந்திரங்கள் நமக்கு வந்திருக்கு. சோ அப்பேற்பட்ட திருநாள். அடுத்தது இறைவன் வந்து ஆலகால விஷத்தை உண்ட நாள். மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு தேவர்களும் அரக்கர்களும் 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய உடல்ல உள்ள தேவர்கள்னா நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் அத்தனையும் அதுவும் சேரணும். இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா, நம்மளுடைய மேருமலைங்கிறது நம்மளுடைய பிராணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உள்ள அந்த 6 ஆதாரங்கள் நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நல்ல எண்ணங்கள் எல்லாம் தேவர்கள், தீய எண்ணங்கள் அனைத்தும் அரக்கர்கள். இவங்க 2 பேரும் வேணும். இங்க தீய எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்து வச்சுட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. 2 பேரும் வேணும். 2 பேரும் வாசுகி பாம்பை மத்தாக வைத்து, அது வந்து இந்த குண்டலினி சக்தியானது, அதை மத்தாக வைத்து கடையும் போது முதல்ல எது வெளியில வருமா, விஷம்தான் வெளியில வருமா. எப்போதுமே ஒரு குழந்தை தவக்கும் போது என்ன பண்ணும், முதல்ல பின்னாடிதான் தவக்கும், அப்புறம் தான் முன்னாடி தவக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் முதல் ஸ்டெப்பு பேக்கு தான் போகும். அந்த எவ்வளவுக்கு பேக் போகுதோ அவ்வளவுக்கு அதுக்கு முன்னாடி போக முடியும். அதனால முதல்லயே நமக்கு வந்து ரொம்ப
அதாவது நம்ம எடுக்கணும்னு வரும்போதே தடங்களா வருதே, இப்படி வருதே அப்படின்னு, அது நல்ல சகுனம் தான். சாயப்பா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கும்போது யாராவது ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அத வந்து இதுவாகவோ அவசகுணமாவோ எடுக்க தேவையே கிடையாது. ஓ, சாயப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஏன்னா நிறைய சாய் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த உருஸ் திருவிழா, ராமநவமி திருவிழா, இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாயப்பா திட்டுவார், பயங்கரமா கத்துவார். எல்லாரும் பயந்து அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. அணுக்கு தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய ஆசீர்வாதம், மறைமுக ஆசீர்வாதம் அது அப்படின்னு. அப்படி நம்ம எது ஒண்ணு எடுக்கிறதுனாலும் எங்கிருந்தாவது நமக்கு ஏதாவது வரும். இது இதை ஏன் பண்றீங்க, இது எப்படி பண்றீங்க, இதை பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, எல்லாமே ஆசீர்வாதம் தான். அந்த நம்ம முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய, பின்னாடி எடுத்து வைக்கக்கூடிய அடி எந்த அளவுக்கு பின்னாடி போனோமோ அந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு முன்னாடி வேகமாக செல்வோம். அது எதுக்குன்னா முதல்ல விஷம் வருது, அப்புறம்தான் ஒவ்வொன்றாக காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, அமிர்தம் வந்தது, எல்லாம் ஒவ்வொன்றாக மகாலட்சுமி திரு பார்க்கடல்ல இருந்துதான் வந்தாள், எல்லாம் வந்தது. அப்ப முதல்ல அந்த ஆழகால விஷத்தை எடுத்து அருந்தணுமே, அந்த விஷத்தை ஏத்துக்கணுமே, எங்க கொண்டு போய் கழிக்கிறது அந்த விஷத்தை? நம்ம நம்ம மத்த கடையும் போது, நம்ம இந்த ஜேர்னில இறங்கும் போது முதல்ல நமக்குள்ள உள்ள அந்த தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத எல்லாம் ரொம்ப மேல வரும். அப்பதான் எல்லாமே சர்ஃபேஸ்க்கு வரும். அதுக்கு வந்து யோகிராமையா ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. நான் வந்து முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வரை நல்லா தான் இருந்தேன். இப்பதான் நான் ரொம்ப மோசமான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது மேபி எல்லா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அதை வந்து யோகிராமையா கிட்ட கேட்கும்போது, ஒரு கட்டடம் கட்டணும்னா அந்த கட்டடத்துக்கு அஸ்திவாரம் போடணும். அப்ப அஸ்திவாரம் போடும்போது மண்ணை தோண்டி இது பண்ணி எல்லாம் பண்ணணும். அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது புழுதி பறக்கும், அந்த இடம் வந்து நல்லாவா இருக்கும்? அது ரொம்ப புழுதி படிஞ்சு பள்ளமும் குழியுமா, என்ன பண்றாங்க, எங்க எதை பண்ண போறாங்க ஒன்றும் தெரியாது. ஆனா முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஆனா அதற்கான பணி நடந்துகிட்டு இருக்குன்னு பொறுமையாக நம்ம இருந்தோம்னா, அதையும் நாமத்தை சொல்றத மட்டும் சொன்னோம்னா போதும். என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம முன்னாடி இருந்ததை விட மோசமான மாதிரி இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும், அந்த நாமத்தை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, அது பரவாயில்ல, நாமத்தை சொல்ல அப்படின்னு. அது மாதிரி ஏன்னா அந்த முதல்ல வரக்கூடிய விஷம் அந்த நாமத்தை சொல்லும் போது அவரே எடுத்துக்கிறார், அவரே வாங்கிக்கிறார். அப்படி சுந்தரரை அழைத்து அந்த விஷத்தை அவர் கையால திருக்கையால கொண்டு வந்து தர சொல்லி இங்க விஷத்தை எடுத்துக்கிறார். இன்னொன்னு பார்க்கணும், சுந்தரர் அங்க இறைவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து எல்லோருக்கும் இறைவனுடைய மந்திரமாவது நீருன்னு சொல்லக்கூடிய அந்த திருநீற்றை தன் கைகளால எடுத்து 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 எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பணியை செய்ததால அவருடைய கைகள் அந்த விஷத்துக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஆன்டிடோட் மாதிரி ஒர்க் ஆகுது. அந்த விஷம் அவரை கையை ஒண்ணுமே பண்ணல. அந்த திருநீருக்கு அவ்வளவு மகிமை. அப்பேற்பட்ட விஷம் யாராலையும் பக்கத்துல கூட நிக்க முடியல. தேவாதி தேவர்கள் எல்லாம் ஓடுறாங்க, மும்மூர்த்திகளாலையும் நிக்க முடியல. அப்படி நிக்க முடியாதத சுந்தரர் தன் கைகளால அள்ளி கொண்டு வந்தாருன்னா அதனுடைய அந்த திருநீரின் மகிமை அந்த இடத்துல தெரியுது. அது கொண்டு வந்து அதை இறைவன் வந்து தன் கண்டத்தில் நிறுத்தி கொள்கிறார். தீமைக்கும் ஒரு இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப ஆலகால விஷம் உண்ட நாள் அது இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில படைத்தல், சிருஷ்டி பண்றக்கூடியது, காத்தல், காக்கக்கூடியது, அழித்தல், டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது, இது எல்லாம் இந்த 3 சக்திகளும் உச்சத்துக்கு போய் நிற்கக்கூடிய நாளாம். இது 3 சக்திகளும் உச்சத்துல இருக்கும். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல்னு மும்மூர்த்திகள் தான் பண்றாங்களா அப்படின்னா எல்லா நாளும் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு எண்ணம் உருவாகுதுன்னா படைக்கப்படுது, அந்த இடத்துல அந்த எண்ணம் உருவாகுது. அந்த அந்த எண்ணத்துக்கு நம்ம திரும்ப 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 ஒரு தீனி போடுற மாதிரி அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வந்து பண்ணும்போது அது வந்து காக்கப்படுகிறது, அந்த எண்ணம் காக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் செயல் வடிவமாகுது. அந்த எண்ணங்கள் தான், ஏன்னா நிறைய எண்ணங்கள் வரும், எந்த எண்ணத்துக்கு வீரியம் உண்டோ அந்த எண்ணம் தான் செயல் வடிவமாகும். அப்ப அது செயல் வடிவமாகுது. அதுக்கப்புறம் அந்த எண்ணமே அழிக்கப்படுகிறது. அப்புறம் மாறுது, எண்ணங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே ஒரு இதுல ஒரு விதையில இருந்து ஆரம்பிச்சு மரமாகி திரும்ப அந்த மரத்துல இருந்து திரும்ப விதை வந்து அந்த மரமும் ஒரு நாள் அந்த மண்ணுக்குள் போய் தான் ஆகணும். ஆனா அதுக்காக அந்த இது இல்லாம ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா அது எங்க இருந்து வந்ததோ அதே இயற்கை தத்துவத்தோட அது கலந்தது, அதனால இல்லாம ஆகல. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். நம்ம எல்லாரும் சக்தி ரூபம்னு பார்த்தோம், எல்லாரும் சக்தி வடிவம். அதப்போ
கிறிஸ்டல் கிளியரா நமக்கு என்ன தெரியும், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட், நம்ம யாராலையும் உருவாக்க முடியாது, எல்லா நாளும் நம்ம இருந்துகிட்டே இருக்கும், எனர்ஜி ஆற்றலானது இருந்துகிட்டே இருக்கு. கேன் நெய்தர் பி கிரியேட்டட், நெய்தர் பி டெஸ்ட்ராய்டு, அதை அழிக்கவும் முடியாது. என்னதான் பண்ண முடியும், ஒரு எனர்ஜி ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஆக முடியும். அது வந்து ஹீட் எனர்ஜியா இருந்துச்சுன்னா லைட் எனர்ஜியா மாறும், லைட் எனர்ஜியா இருந்தா இதுவா மாறும். ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஆக முடியும். அப்ப நம்ம எல்லாரும் சக்தி வடிவம், ஒரு உருவத்தில இருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறுவோமே தவிர இது எங்கேயும் இல்லாமல் போக போகிறது கிடையாது. அப்ப இது எல்லா வடிவங்களும், எல்லாரும் எல்லா நாளும் இந்த 3 ஆற்றல்களை எல்லோரும் உபயோகித்துக் கொண்டே இருக்கிறோம். அது ரொம்ப உச்ச இதுல இருக்கக்கூடியது இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கோளானது அந்த டுவர்ட்ஸ் நார்த், அந்த இதுல இருந்து அந்த சக்தியை வந்து ஈர்க்கக்கூடியது வந்து இன்னைக்கு ரொம்ப இருக்குமா, இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குமா. So அதனால எல்லாருடைய உடல்லையும் அதனுடைய வீரியம் வந்து இருக்கும், அதனுடைய இது இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சிட் ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து இருக்கணும். படுக்கிறத விட ஹரிசான்டலா நம்ம படுத்திருக்கிறத விட உட்கார்ந்து இருக்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க, எவ்வளவு நேரம் முடியுதோ. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு அந்த சிவ சிந்தனையில இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பூஜை இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம், கோயிலுக்கு எதுக்கு போறோம், வலுக்கட்டாயமாக நம்மளுடைய ஐம்புலன்களையும் இறைவனை நோக்கி செலுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா மெடிடேஷன், தியானம். ஒரு நாள் இரவு முழுக்க என்னால இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, உடல்னாலேயோ உடல்நிலைனாலேயோ இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னாலேயோ அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்தா ஒரு மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ மேக்சிமம், இது வரைக்கும் நம்மளால மெடிடேஷனே நம்ம உட்கார்ந்து 5 நிமிஷம் கூட பண்ணது இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ அட் த மேக்ஸ் நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இன்னைக்கு மெடிடேஷன் ட்ரை பண்ணி பார்க்கிறது உத்தமம். மத்த எதை செய்யறதுனாலும் இல்லாம வரலையா, மெடிடேஷன் வரலையா, நாமத்தை சொல்லுங்க. நாமம் சொன்னா போதும், சிவாய நமோ, ஓம் நமச்சிவாயவோ நாமம் சொன்னா போதும். அட் த மேக்ஸ் இன்னைக்கு நைட்டு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணா போதும். முழு நாளும் முழிச்சுதான் இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அந்த அமைதியை உணர வேண்டும். நம்மளுடைய மனது இன்னைக்கு அந்த அமைதியை கொடுக்க வல்லதாக இருக்கும், இந்த நாளானது அந்த அமைதியை கொடுக்க வல்லதாக இருக்கும். அதனால அந்த அமைதியை உணர வேண்டும் இன்னைக்கு. அதுக்கு ஒரு முயற்சியாக இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஈசன் அருளால அமையட்டும். அடுத்தது ரொம்ப அழகான 2 ஸ்டோரி இருக்கு, அதோட இன்னைக்கு அந்த லெஜண்ட்ஸோட ஸ்டோரி முடிச்சுக்கலாம். முசுகுந்த சக்கரவர்த்தி, எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. முசுகுந்த சக்கரவர்த்தி அவர்களுடைய வரலாறு. இவர் வந்து ஒரு குரங்காக இருக்கிறார் அவருடைய முந்தின ஜென்மத்துல. ஈசன் வந்து பார்வதிக்கு ரகசிய உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்தை பத்தி சொல்லல, எந்த இடம் அப்படின்லாம் சொல்லல. ரகசிய உபதேசம் பார்வதிக்கு ஈசன் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இந்த குரங்கானது அது வந்து ஒரு வில்வ மரத்துக்கு கீழே இருக்கு. இவர்கள் இருவரும் வந்து இருக்கிறாங்க. அந்த கிளையில ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கு. அது உட்கார்ந்து அதுக்கு அது அன்னைக்கு ஃபுல்லா அந்த மரத்துல இருக்க இலைய பிச்சு சும்மா விளையாட்டுக்கு, யாரோ 2 பேர் இருக்காங்க அவங்க மேல போடணும்னு, அது அந்த குரங்கு புத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, சும்மா ஒரு என்ன காரணம் என்ன இதுன்னெல்லாம் தெரியாது. நம்மளுடைய மனமே நிறைய சமயம் அப்படித்தானே, மனமே குரங்குக்கு சமமாக தான் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு தாவும், பல இதை நினைக்கும், எதுக்கு பண்றோன்னே தெரியாது. அந்த மாதிரி இந்த மனத்தினுடைய இயல்பு அது அந்த இதுக்கு. அப்போ அது வந்து சும்மா எடுத்து சும்மா போட்டுட்டே இருக்கு. அது பாக்குது, அதுக்கு ஏதோ விளையாட்டா இருக்கு, அந்த இலைய பிச்சு போடுது. அது இருந்த மரமோ வில்வ மரம், கீழே இருந்ததோ சிவனும் பார்வதியும் ரகசிய உபதேசம் நடந்து கொண்டிருந்த நேரம், இடம். அப்போ பார்வதி ரொம்ப முக்கியமா அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இலை வந்து விழுந்துட்டே இருக்கவும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி இப்படி மேல பார்க்க போனாங்களாம். அப்ப பார்க்க போகும்போது சிவபெருமான் சொன்னாராம், அதுவும் உன்னுடைய குழந்தை தானே, ஏன் அது மேல அப்படி ஒரு எரிச்சலான பார்வையை பாக்குற? ஏன்னா எரிச்சலா அம்பாள் பார்த்துட்டான்னா அதனுடைய வீரியம் என்ன? ஏன்னா உன்னுடைய கடைக்கண் பார்வை போதும் அப்படின்னு தானே கேக்குறோம். சும்மா நீ இப்படி உன் கண்ணு அப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குமா. மீனலோச்சனா, அவளுடைய பேர் வந்து மீனலோச்சனா அப்படின்னு. அப்போ ராஜீவலோச்சனா அப்படின்னு சொல்லுது லலிதா சகஸ்ரநாமம். அந்த மாதிரி அவளுடைய மான் விழி,
அப்படி குளத்துல வந்து மீன் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அவளுடைய கண்களினுடைய கருமணிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குமோ ஒரு இடத்துல நிக்காதான். ஏன்னா நின்னா அந்த பார்வையினுடைய அனுகிரகம் அந்த ஜீவன்களுக்கு ஆஹ் ஆஹ் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆத்மாக்களுக்கு கிடைக்காம போயிரும்னு ஒரு ஒரு க்ஷணம் கூட ஒரு இடத்துல நிக்காம அவள் இங்க இருந்து அங்க போகணும். ஏன்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டத்தையும் அவள் காக்கணும். ஏதோ ஒரு இடத்துல அங்க நின்னான்னா எத்தனை யுகங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அருட்கடாட்சம் கிடைக்காம போயிடும். அதனால அவள் நிக்காம குளத்துல மீன் துள்ளுவது போல் அவன் கண்கள் வந்து இங்க இருந்து அங்க மாறி மாறி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஒரு கடைக்கண் வெளி அந்த கடைக்கண் பார்வை என் மேல படாதா? சும்மா நீ என்னை பாத்திர மாட்டியா? ஏன்னா அவ சும்மா பார்த்தா கூட அதுல 1000 கோடி நன்மைகள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த கடைக்கண் வெளி எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு அபிராமி பட்டர். அது போல நீ எரிச்சலா பார்வை பார்த்துட்டேன்னா அந்த 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 ஜீவனானது, ஏன்னா அது அறியாமையில செய்யுது. அது குரங்கு, அதனுடைய இயல்பு அது. அதனால அதனுடைய அறியாமையில செய்யுது அப்படின்னு இங்க சிவன் சொன்ன உடனே கருணையான பார்வையில பார்த்தாலாம். அம்பாளும் ஈசனும் சேர்ந்து அந்த அந்த குரங்கை வந்து கருணையாக பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவர்களுடைய தரிசனம் அந்த குரங்குக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே ஞானம் கிடைக்குது. ஞானம் கிடைச்ச உடனே என்ன வரம், நீ இன்னைக்கு சிவராத்திரி முழுக்க இந்த வில்வத்தால அர்ச்சனை செய்ததால, இன்னைக்கு ஈசனுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்வது ரொம்ப 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 விசேஷம், ரொம்ப விசேஷம். அப்ப அந்த மாதிரி நீ அர்ச்சனை செய்ததால உனக்கு நீ வந்து பூலோகத்தில் சக்கரவர்த்தியாக எத்தனையோ எத்தனையோ ஆண்டு காலம் சொல்றாங்க. 400 ஆண்டு காலமோ 700 ஆண்டு காலமோ ஏதோ அவ்வளவு ஆண்டு காலம் சொல்றாங்க. அந்த மாதிரி நீ சக்கரவர்த்தியாக பூலோகத்தை ஆழ்வாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க. அப்ப குரங்கு என்ன சொல்லுதான், அதுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு இல்லையா? அந்த சக்கரவர்த்தியில எல்லாம் மோகம் இல்ல. ஏன்னா ஞானம் கிடைச்சிருச்சுன்னா மோகம் வராதான். அப்போ அது சொல்லுதான், இல்ல இல்ல எனக்கு வந்து உங்களுடைய திருப்பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னா, இல்ல இன்னைக்கு நீ பண்ணதுக்கான பலன் நீ அனுபவிக்கணும். அதனால நீ போய் சக்கரவர்த்தியாக இருந்து அதை முடிக்கும் போது, அந்த பிறவியை முடிக்கும் போது எங்களுடைய பதத்தை வந்து அடைவாய் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அதனால அப்புறம் இன்னொன்னு கேட்கிறார், அப்படின்னா நான் கண்டிப்பா பூலோகத்துக்கு போகணும்னா அப்ப என்னுடைய முகமானது நான் மனித பிறவி எடுத்தாலும் இந்த குரங்கு முகத்தையே நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே வழங்கப்பட்டது. ஏன்னா இந்த இந்த சம்பவத்தை நான் மறந்துடக்கூடாது, இந்த இன்சிடென்ட் மறந்துடக்கூடாது. தெரியாம ஆஹ் அதாவது அன்னைக்கு அந்த மரத்துல இருக்கணுங்கிறதும் அது டிசைட் பண்ணது கிடையாது. அந்த இலையை பிச்சு போடணுங்கிறதும் அதுக்கு தெரியாது. அது வில்வ இலைய போட்டா இவ்வளவு நடக்குங்கிறதும் அதுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் செய்த ஒரு நல்ல விஷயத்துக்கே 700 ஆண்டு காலம் சக்கரவர்த்தியாக பூலோகத்தில் ஆளலாம் அப்படின்னா, அப்போ இந்த சிவராத்திரி பூஜை எப்பேற்பட்ட மகிமை உள்ளதுங்கிறத நான் அந்த 700 ஆண்டு காலமும் அந்த பூலோகத்தில் நிலைச்சு இருக்க செஞ்சுட்டு வரணும். அதற்காக எனக்கு இந்த குரங்கு முகம் அப்படியே வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா இறைவனுடைய அன்பை பெற்றவர்களுக்கு உடலோ உடலின் ரூபமோ இந்த ஆளும் தன்மையோ இதெல்லாம் ஒரு ஒரு தூசியை விட ரொம்ப இதுவா நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கறத இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அவர்களுடைய கதையில கேட்கலாம். முசு அப்படின்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம். அதனால முசுகுந்த சக்கரவர்த்தி, அவருடைய பேரே முசுகுந்த சக்கரவர்த்தி தான். இந்த இந்த கதையினுடைய தொடர்ச்சியாக இன்னொன்றும் வருது. இவர் வந்து 700 ஆண்டு காலம் ஆள்றாரு இல்லையா? ஆளும்போது இந்திரனுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வருது ஒரு அரக்கரால. வாலசுரன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அசுரனுடைய பெயர். அந்த அசுரனோட போரிட்டு ஜெயிக்க முடியல. ரொம்ப அவனுடைய கொடுமையும் தாங்க முடியல. அப்போ விஷ்ணு கிட்ட போய் கேட்கும்போது, நீ வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை போய் கேளு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னோன்னே வந்து கேட்கிறார். அப்ப சரி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இவரும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் போர் புரிகிறார் அந்த வாலசுரனுடைய. அந்த வாலசுரன் வந்து மாயாஜால வித்தைகளில் கை தேர்ந்தவனாக இருக்கிறான். அதனால அப்படி மாயம் செய்து வித்தை செய்கிறான், போர் செய்கிறான். அப்ப அதையும் மீறி முசுகுந்த சக்கரவர்த்தி அவனை வென்று அந்த தேவலோகத்தை திரும்ப வந்து தேவேந்திரனுக்கு கொடுக்கிறார்.
மீட்டு கொடுக்குறார். மீட்டு கொடுத்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாகி, என்ன உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். நீங்க என்ன வேணும்னு கேளுங்க. நான் கண்டிப்பா செய்றேன். அப்படின்னு சொன்ன உடனே, முசுகுந்த சக்கரவர்த்தி இப்போ ஒரு வரம் கேட்கிறார். என்னன்னா, இந்திரன் வந்து ஒரு ஆத்மலிங்கம் வச்சு பூஜை பண்றார். அந்த ஆத்மலிங்கம் என்னவாம்? அந்த ஆத்மலிங்கம் விஷ்ணு தன்னுடைய ஆத்மாவாக இப்போ இந்த ஜபமானது இங்க பார்க்கணும். தி அ அஜபா நடனம் அப்படின்னு நடனங்கள் இருக்கு. அ அ அதாவது சிவனுடைய பிராணன் கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய அதாவது இயக்கம், அவருடைய தத்துவ இயக்கம் வந்து கீழிருந்து மேல அந்த மாதிரி போகக்கூடியது. இதே விஷ்ணுவோடது சைடு வேஸ்ல, சைட் டு சைடு. அதனாலதான் இந்த இந்த லிங்கத்தையே பார்த்தோம்னா கீழே இருக்கிறது பிரம்ம பீடம். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் வந்து பிரம்ம பீடம். அந்த நடுவுல இருக்கக்கூடியது ஆவுடையார், அதாவது விஷ்ணு பாகம்னு சொல்லப்படுது. அது ஆவுடையார், சக்தி பாகம், விஷ்ணு எனர்ஜி. அப்ப எனர்ஜி வந்து சைட் வேஸ்ல எப்படி போகக்கூடியது. மேல இருக்கக்கூடியது லிங்கம். அந்த அந்த லிங்கம் ஆற்றல் வடிவம் வந்து மேல எலிவேட் ஆகக்கூடியது, மேல இருக்கக்கூடியது. அதனாலதான் அது லிங்க ஸ்வரூபத்துல இப்படி மேல இருக்கு. அதுல மும்மூர்த்திகளும் அடக்கம், அதுல அம்பாளும் அடக்கம். அந்த லிங்க ஸ்வரூபம் சிவன் மட்டும் கிடையாது, அதுல மும்மூர்த்திகளும் அடக்கம், அம்பாளும் அடக்கம், எல்லாமே அந்த லிங்கத்தில் அடக்கம். அதனாலதான் அது எம்பெருமான் பரம்பொருள். அது ருத்ர வடிவம் மட்டும் கிடையாது. ருத்ர வடிவமா அதை பார்க்க கூடாது. அது வந்து சிருஷ்டி, காக்கக்கூடிய தன்மை, அழிக்கக்கூடிய தன்மை, மறைக்கக்கூடிய தன்மை, அருளக்கூடிய தன்மை, எல்லாம் ஐந்தையும் செய்யக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியதான் அந்த லிங்க வடிவம். அப்படி இந்த அப்ப சக்தி ஆற்றலானது சைட் வேஸ்லங்கும் போது அவருடைய தியானமானது எப்படி இருக்கும்னா இப்படி மேல் நோக்கிய இப்படி இருக்கும். அப்ப அதனால லிங்க ஸ்வரூபம் அவருடைய ஹிருதயத்துல அந்த உள்ளுக்குள்ளேயே தானே பண்றாங்க. அந்த தியானமானது பண்ணும்போது உள்ள அந்த ஆத்ம லிங்கமானது லிங்க வடிவமாக விஷ்ணுவுக்கு இருக்கு. அப்ப அவருடைய ஆத்மலிங்கத்தை தான் இந்திரனுக்கு அவர் பரிசு அளிக்கிறார். அப்ப ஏதோ ஒரு இதுல வந்து இந்திரன் வந்து அதை பரிசாக பெறுகிறார் விஷ்ணு கிட்ட இருந்து. ஆத்மலிங்கம்னா எப்பேற்பட்ட சக்தி உள்ளதாக இருக்கும். அதே விஷ்ணு வச்சு தேவலோகத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்ப அதை வந்து கொடுக்கணும்னு இங்க முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறார். அதை கேட்டோன்னா ரொம்ப இந்திரன் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. தனக்கு வந்து தன்னால ஒண்ணு விட முடியாது அப்படின்னா அந்த ஆத்மலிங்கமா தான் இருக்கும். அவ்வளவு ப்ரெஷியஸ். அதை வந்து எப்படி கொடுக்கறதுன்னு உடனே கொடுக்கணும்னு அவருக்கு வரல. ஆனா கொடுக்காமயே இருக்க முடியாது, வாக்கு கொடுத்தாச்சு. அப்ப உடனே இந்திரன் ஒரு பிளான் பண்றாரு. என்னன்னா அதே போல தேவதச்சனை கூப்பிட்டு, அதாவது சொர்க்கலோகத்தினுடைய அந்த தச்சரை கூப்பிட்டு, சிலை செதுக்குபவர் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு வந்து இதே போல இன்னொரு 6 ஆத்மலிங்கங்கள் செய்ய சொல்றார். அப்ப அவர் வந்து சரின்னு அதே போல 6 ஆத்மலிங்கம், இப்ப 7 லிங்கம் வந்து 7 6 மொத்தம் எத்தனைன்னு பார்த்து சொல்றேன். ஸோ அது போல செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது மாதிரி செஞ்சு ஒரு ரூம்ல எல்லா ஆத்மலிங்கத்தையும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தியை கூட்டிட்டு வந்து இதுல ஒண்ணு உண்மையான ஆத்மலிங்கம், உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ஒரு பரீட்சை மாதிரி இருக்கு. முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த இறைவனை நினைச்சு, ஏன்னா அந்த வாலசுரனோட போர் புரியும் போதே மாய வித்தைகள்ல சிறந்தவன், மாயாஜாலன் அப்படின்னா வந்து அவனோட ஜெயிக்கணும்னா ஈசனுடைய அருள் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? ஈசனை எந்நேரம் மனசுல இருத்தி தான் ஜெயிக்கிறார். அப்ப அது போல இங்க மறுபடியும் ஈசனை தான் உதவிக்கு அழைக்கிறார். நீ தான் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு விதமான வைப்ரேஷன் அந்த ஒரிஜினல் ஆத்மலிங்கத்துல வருது. அந்த வைப்ரேஷனை இவர் உணர்றார். உணர்ந்தோன்னே இந்த ஆத்மலிங்கம்னு போய் தொடுறார். தொட்ட உடனே அதுதான் ஒரிஜினல் ஆத்மலிங்கம், அதுதான் இந்திரனுக்கு தெரியுமே. தெரிஞ்ச உடனே அப்ப சரி, அப்ப நீங்களே எடுத்துக்கங்க, அந்த ஈசன் உங்ககிட்ட தான் வரணும்னு நினைக்கிறார். அதோடு சேர்த்து இந்த மிச்ச லிங்கங்களையும் நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லி எல்லா லிங்கத்தையும் கொடுக்கிறார். அப்ப அதை கொண்டு வந்துதான் திருவாரூர்ல தியாகராஜ பெருமாளாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அந்த ஒரிஜினல் ஆத்மலிங்கம். அதுதான் இன்னைக்கு திருவாரூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கூட திருவாரூர் சுத்தி உள்ள ஸ்தலங்கள் என்னென்னங்கிறத நான் சொல்றேன். சுத்தியுள்ள ஸ்தலங்கள்லயும் அந்த லிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. திருவாரூர்ல முதல் சிலை, அசல் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அவர் பெயர் வந்து வீதி விடங்கர் அப்படின்னு. அடுத்தது திருநள்ளாறு, அவர் நகர விடங்கர். நாகப்பட்டினம் திருநாகேஸ்வரம், அங்க வந்து சுந்தர விடங்கர். திருக்குவளை அவினி விடங்கர். திருவாய்மூர் அதுல நீல விடங்கர். வேதாரண்யம் புவனி விடங்கர். திருத்தென்னூர் ஆதி விடங்கர்.
இப்படி 7, அதாவது ஒரிஜினல் லிங்கம் 1, அது போக 6 லிங்கங்கள். இத வந்து விடங்கர்ங்கிற பேரே என்னன்னா, தேவதச்சங்கும் போது சிலையாக கல்ல வச்சு செதுக்குனதெல்லாம் இல்லையாம். தன்னால உருவானது. அவர்கள் நினைச்சு உருவாக்குறது. அவர்களுடைய பிராணன்ல உருவாக்குறது. அது போல உருவாக்கியது அப்படிங்கிறதுனால, இது வந்து சுயம்பு லிங்கமாக கருதப்படுது. எது வந்து ஒளி கொண்டு செய்யப்படலையோ, அதெல்லாம் சுயம்பு. அததான் விடங்கர் அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால இதெல்லாம் தன்னால உருவானது, சுயம்பு லிங்கங்கள் அப்படிங்கறதுனால இது அத்தனைக்கும் விடங்கர்ங்கிற பேர் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. உம் இது முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய கதை. இது போக இதே போல ஒரு வேடர், அவர் வந்து இஷ்வாகு வம்சத்துல இருக்கக்கூடிய சித்திரபானு சக்கரவர்த்தியாக இருக்கிறார். அவரும் சக்கரவர்த்தி. அவர் வந்து கடுமையான விரதம். நைட்டு வந்து தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, தண்ணி கூட குடிக்கிறது இல்லன்னு ரொம்ப கஷ்டமான விரதம். தன்னுடைய மனைவியோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப அங்க ஒரு அஷ்டவக்ரர் அப்படிங்கிற ஒரு ஞானி வரார். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் முன் ஜென்மத்துல வாரணாசியில ஒரு காட்டுல வேடனாக இருந்தேன். எனக்கு எந்த இறையுமே கிடைக்கல அன்னைக்கு நைட்டு. அன்னைக்கு சிவராத்திரி. அன்னைக்கு வந்து என்னுடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு போய் நீங்க ஏதாவது ஒண்ணு வேட்டையாடிட்டு வாங்க, இன்னைக்கு நல்ல ஒரு இது வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இவர் காட்டுக்குள்ள வரார். அன்னைக்கு வேட்டையாடுறதுக்காக பாக்குறார். ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்குன்னு எந்த இதுவுமே கிடைக்கல. அப்ப அவர் வந்து தூங்கிடக்கூடாது, ஏதாவது விலங்கு வந்தா அதை வேட்டையாடணுங்கிறதுக்காக, தூங்காம இருக்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறுறார். அந்த மரத்துல ஏறி தூங்காம இருக்கிறதுக்காக மறுபடியும் அந்த மரத்துல இருக்க இலைய பிச்சு பிச்சு போடுறார். அந்த அந்த மரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் இருந்தது. அவர் ஏறின மரமோ வில்வ மரம். அந்த வில்வங்கள்லாம் வந்து ஈசன் மேல விழுந்தது. அப்படி தெரியாது செய்த சிவராத்திரி அன்னைக்கு தெரியாத வில்வத்தினால் செய்த அர்ச்சனையை அந்த ஈசன் எடுத்துக்கிட்டு அவரை அடுத்த பிறவியில சக்கரவர்த்தியாக பிறக்க கடவுதுன்னு அன்னைக்கு தரிசனம் கொடுத்து அந்த வரத்தையும் கொடுக்கிறார். அதனுடைய பலனாகத்தான் நான் இந்த பிறவி சக்கரவர்த்தியாக பிறந்தேன். அதனால இந்த விரதத்தை யாரும் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு கடுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அவர். ஸோ இதோட இந்த நம்மளுடைய லெஜண்ட்ஸ் ஆஃப் த நைட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லாரையுமே எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது வந்து முடியுது. இன்னைக்கு நம்ம பொன்னூசல் அதனுடைய அர்த்தத்துக்கு போகலாம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். சாலாச்சி. சாலாச்சி இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நான் இருக்காங்களான்னு பாத்துக்கிறேன். இல்ல, ஆச்சு இல்ல. யாராவது விநாயகர் வணக்கம் சொல்றீங்களா? ட்ரைஸ் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா மீனா? உமா உன்னா சொக்கலிங்கம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ உமா. உன்னா சொல்லுங்க உன்னா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ உன்னா. எவ்வுயிர்கள் ஆயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையை கொண்டவனாக இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். இறை வணக்கம் சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். இறை வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான்
மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ வள்ளி. அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபட்டால் சிவனை நாமும் அடைதல் எளிதாம். குரு வணக்கம் சொல்ல வராங்க தீபா. திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலரடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டரின் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க உமா சிவகுமார். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ உமா. இன்னைய பாடல் நம்ம அந்த ஆர்டர் படி வந்திருந்தா திருத்தோள் நோக்கம் பார்த்திருக்கணும். ஆனா இன்னைக்கு திருப்பொன்னூசல் பார்க்கிறோம். ஏன்னா இந்த பாடலினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப எளிமையாக நம்ம ஆடுக ஊஞ்சல் ஆடுகல வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதாவது முன்னே பின்னே சென்றாலும் முளையில் ஒன்றி நின்றிடுமே, என்னே வாழ்க்கை என்றாலும் எல்லாம் முன்னை சுற்றியதே. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிகள். முன்னே பின்னே சென்றாலும் இந்த உலகமானது, இந்த நம்மளுடைய மனமானது, இதுல எதை எடுத்துக்கிட்டாலும், எந்த சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும், எதை எடுத்தாலும் முன்னே செல்லும் பின்னே வரும், திரும்ப முன்னே செல்லும் திரும்ப பின்னே வரும். இதேதான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இதேதான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்க போகுது. ஆனா இந்த முன்னே போறது பின்னே வர்றது எல்லாமே உன்னை சுற்றியதே. நீதான் அதன் மைய புள்ளி. நம்மளுடைய எண்ணத்தை அவர் மேல வச்சுட்டோம்னா, மைய புள்ளியாக இருக்கக்கூடிய அவர் மேல வச்சுட்டோம்னா, வெளியில இந்த முன்ன போறதும் பின்ன போறதும் இது எதுவுமே நம்மளை பாதிக்காது. அப்படிங்கிறதுனாலதான் அழகா இங்க ஈசனை வந்து அலங்காரம் பண்ணுவது போல மனதுக்குள்ள நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணி அவரை அழகாக பொன்னூஞ்சலில் தூக்கி வைத்து அவரை ஆட்டுவது போல இன்னைக்கு அவரை ஆட்டும் போது அது முன்ன போறதும் பின்ன போறதும் ஒரு 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 சாஃப்டா ஒரு ஸ்மூத்தா நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியும். எதுவுமே அது முன்ன போனாலும் பின்ன போனாலும் எல்லாமே அவருடைய லீலையாக நமக்கு தெரியும். அதை பத்தி நம்ம வந்து அதனுடைய மையமாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அந்த அந்த இறைவன் அம்மையப்பர் இருக்கிறார்கள் அப்படின்னு அதனுடைய மையம் நீதான். உன் மேல என்னுடைய சித்தத்தை வைக்கும் போது அது என்ன இது வந்து ஆடினாலும் எப்படி இதுவானாலும் எங்களுக்கு அது இன்பமாகவே இருக்கும், ரொம்ப இன்பமாகவே இருக்கும் அது அப்படின்னு சொல்லுவது போல அமைந்திருக்கக்கூடிய பாடல் தான். இப்ப இங்க ஒவ்வொரு தடவையும் ஆட்டும் போது ஒவ்வொரு இத சொல்லி சொல்லி மாணிக்க வாசகர் வந்து அந்த ஊஞ்சலை ஆட்டுவது போல பாவனை செய்கிறார்.
ஆட்டுவது அது அவர் வந்து பாவனை இல்லை, அவர் உண்மையாகவே இறைவனை ஆட்டியிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இறைவனோட கலந்துதானே இருக்கார். அப்போ அவர் மனசுல நினைக்கிறாருன்னா அந்த இடத்துல அது நடந்திருக்கும். அந்த இடத்துல நடந்தது போல. அப்ப அதை நம்மளுடைய கற்பனையில கொண்டு வருவோம். இங்க வந்து முதல் பாடல் வந்து சீரார் பவளம் கால். அந்த ஊஞ்சலுடைய கால் ஆனது அது வந்து சீரார் பவளம் கால், அந்த சப்போர்ட் வந்து பவளத்தினால ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கம்பேஷன், இரக்கம், கருணை தான் பேஸ். எதையா இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கருணை பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேஸே. அன்பு தான் எல்லாத்துக்கும் பேஸ். அப்ப சீரார் பவளம் கால் அதை வந்து பேஸா வச்சு முத்தம் கயிறாக, முத்தம்னா முத்து போன்ற முத்துகள் கயிறாக. அந்த முத்து என்னது அப்படின்னா, முத்து வந்து கடல்ல முங்கி எடுக்கக்கூடியது. அப்ப கடல்ல மூச்சு புடிச்சு வைராகியத்தோட உள்ள போனாதான் அந்த முத்தை எடுத்து வெளியில வர முடியும். எல்லாராலையும் அதை எடுக்க முடியாது. ஆனா அந்த முத்து குளிக்கும் வீரர்களுக்கு, மீனவர்களுக்கு அது ரொம்ப இயல்பாக வரும். இந்த முத்தானது இங்க என்ன, அந்த எடுத்துக்கொண்டு வரக்கூடிய முத்தானது என்ன, பக்தி. அப்ப அதுல வைராகியமாக இருந்து முத்து போல வெளிப்பட்ட அந்த முத்துக்களை கொண்டு கயிறு செய்து, அந்த ஊஞ்சலுக்கு கயிறு செய்து, அழகிய பொன்னால் செய்யப்பட்ட ஊஞ்சலில், இந்த பொன் என்னது, மாசற்ற, நம்மளுடைய மனதின் மாசுகளை நீக்கிய, யார் நீக்கினது, அவர்தான் நீக்கினார். அப்ப பொன் போல ஏறாரும் பொன் பலகை ஏறி, அந்த பொன் பலகையால செய்யப்பட்ட அந்த இதுல நீ ஏறி இனிதமர்ந்து, ஏறி அமர்வாய் அம்மையப்பரே அமருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊசலில் அவரை தூக்கி உட்கார வைத்து, திருமாலால் கூட அறிய முடியாத, அந்த திருமாலுக்கே ரொம்ப கடினமாக இருந்ததாம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானின் அன்றலர்ந்த மலரை போன்ற, அன்னைக்கு பூத்த பூ எவ்வளவு அழகாக வாசமாக எவ்வளவு மிருதுவாக இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனின் திருவடிகளை எனக்கு தந்தருளிய அவன் எம்பெருமான், அந்த அவனுடைய மலர் போன்ற, அன்றலர்ந்த மலர் போன்று இருக்கக்கூடிய திருவடிகளை எனக்கு தந்தருளினான். யாரு, உத்தரகோச மங்கையின் அரசன், உத்தரகோச மங்கை தலைவன். ஏன்னா அதுதான் முதல்ல ஏற்பட்ட அந்த மைய புள்ளி அப்படிங்கிறதுனால அங்குதான் மையமாக தில்லை வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமும் உருவானதுக்கு அப்புறம் உருவான மையப்புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட மையம், வேதங்களால் வேதம் ஓதக்கூடிய அந்த ரகசிய உபதேசம் அங்க நடந்தது அப்படின்னா அது வைப்ரேஷன்ல, அந்த சவுண்ட்ஸ்ல நடந்தது. அப்போ உருவானது உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உத்தரகோச மங்கையின் அடியை எனக்கு தந்தருளிய. ஏன்னா இங்க ஆகாசம் எங்கும் அந்த மஞ்சளின் மனம் பரவியது அப்படின்னு திருப்பொற்சுன்னம்ல பார்த்தோம்ல, அந்த மனமாக பரவி இங்க வந்து மாணிக்க வாசகரும் அந்த மனமாக ஆகாசத்தில் பரவி இருக்கிறார். அவருடைய மனமும் ஆகாசத்தில் வாசனையாக பரவி இருக்கிறது. அதனால உத்தரகோச மங்கை அரசை புகழ்கிறார் இறைவனை. ஆற அமுதின் அருள் தாளினை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ. அப்படி அம்மையப்பர் அந்த ஊசலில் உட்கார்ந்து நீங்கள் பொன்னூசல் ஆடுவோம், பொன்னூசல் ஆடுவோம் அப்படின்னு சொல்றார். பெண்களை, அந்த அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அந்த பொன்னூசல் ஆடுவோம் அப்படின்னு. இங்க வந்து அப்படிப்பட்ட இறைவனை நினைத்து நாம் இந்த பொன்னூசலில் ஆடுவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அந்த பெண்களை கூப்பிட்டு தான் சொல்றார். தெவிட்டாத அமுதம் போன்ற இறைவனின் திருவடி இணைகளை பாடி, வேல் போன்ற கண்களை உடைய பெண்களே, கூர்மையான கண்களை உடைய பெண்களே, வேல்விழி, அதாவது ஷார்ப்பா அந்த ஐஸ் அவ்வளோ அழகான, பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு. அந்த வேல் வந்து அவளுடைய வெளி, அந்த கூர்மையான வெளி, அந்த வேல் வந்து அதற்கு நிகராகும் அப்படின்னு வள்ளியினுடைய வெளி வந்து வேலுக்கு இதுவாக சொல்லப்பட்டது. அப்ப அப்படி உடைய பெண்களே, நீங்கள் அந்த பொன்னூசலில் உட்கார்ந்து ஆடும்போது அந்த ஈசனை அமர்த்தி ஆடுவது போகல. ஏன்னா இங்க முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது நம்ம தான். ஆனா அதில் மையமாக யார் இருக்கிறார், அம்மையப்பர் இருக்கிறார்கள். நம்மளுடைய சித்தத்தை, நம்மளுடைய நினைவை அந்த அம்மையப்பன் மேல் வைத்து நாம் ஆடுவோமாக அப்படின்னு சொல்லப்படுது இங்க. முதல் பாடல் உமா சிவகுமார். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன் பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு
ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூமா. 3 கண்களை உடையவனும் மூப்பில்லாத தேவர்களும் காண முடியாத திருவடிகளை உடையவனுமான இறைவனை, அதாவது அமுதத்தை உண்ட 30 முக்கோடி தேவர்களுக்கும் 3 கண்களை 30 முக்கோடி தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் எட்டாத அவனுடைய திருவடிகளை தேன் போல தித்தித்து அமுதூரி உடலையும் உள்ளத்தையும் உருகச் செய்யும் உத்தரகோச மங்கையின் அரசன். அங்க எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த இறை தன்மையை அவரை நினைக்கும் போதே தேன் போல தித்திக்குதான். அதுவும் திகட்டாத அமுது போல தித்திக்குது. நினைக்கும் போதெல்லாம் அமுது ஊறி உடலையும் உள்ளத்தையும் நனைக்கிறது, உருகச் செய்யுது, அந்த அமுதத்தில் உருகச் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர். திருவிடை மருதூர் பெருமானை பாடி மயில் போன்ற சாயலும் அன்னம் போன்ற நடையையும் கொண்ட பெண்களே பொன்னூசல் ஆடுவோம். அந்த திருவிடை மருதூரின் பெருமானை பாடி, இந்த திருவிடை மருதூர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு மைய புள்ளியாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக தான் கருதப்படுது. இந்த திருவிடை மருதூரும் அதனுடைய ஸ்தல பெருமை பார்க்கணும். எனக்கு அது பார்க்க நேரம் இல்லை. ஆனா இதுவும் முக்கியமாக இந்த இடத்துல இந்த பாடல்ல வந்திருக்கும் போது அதுவும் மைய புள்ளியை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. திருவிடை மருதூர் பெருமானை பாடி மயில் போன்ற சாயலும், மயில் பார்க்க மயில் போலவும் அன்னம் போன்ற நடையையும் கொண்ட பெண்களே. இங்க மயிலுக்கும் அன்னத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா அடியாரின் உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் மயில் போல இருக்கும் அப்படின்னா. ஏன்னா முருகனுடைய வாகனம் மயில் இல்லையா? அந்த எண்ணங்கள் அழகாக மாறும்போது அது மயில் போல வண்ணமயமாகவும், அந்த கார் மேகத்தை பார்த்த உடனே அப்படி சந்தோஷமாக அந்த மயில் தன் தோகையை விரித்து ஆடுமோ அது போல இறைவனுடைய தன்மையை உணரும் போது இந்த எண்ணமானது அந்த மயில் போல அப்படி விரிஞ்சு இருக்கும், அழகானதாக இருக்கும். இத லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி சொல்லுதுன்னா, பக்த சித்த கேக்கி கனா கனா, பக்தர்களின் சித்தத்தில் மயிலை போல ஆடக்கூடியவள் அப்படின்னு சொல்லுது. பக்த சித்த கேக்கி கனா கனா அப்படின்னு. அப்போ அப்படி அவர்களுடைய எண்ணங்கள் வண்ணமயமாக மயிலின் தோகை விரித்து ஆடும்போது எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி இருக்கும். என்றும் அந்த அந்த ஒரு சந்தோஷமான நிலையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது. அன்னம்ங்கிறது பிராணனை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய இடகலை பிங்களை சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையான பிராணன்கள். கடைசியாக கடைசி 3 பிராணன்கள் தான் இந்த இடகலை பிங்களை சுழுமுனைன்னு வரக்கூடியது. இது ரெண்டு பாம்பாக தான் எப்படி அந்த சுவாசம் பாம்பு போல நம்ம உருவகிக்கிறோம். அப்ப இது ரெண்டும் இப்படி மாறி 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 போய் அந்த சுழுமுனையில எல்லாருக்கும் சுழுமுனையில டச் ஆகாது. அந்த மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தான் டச் ஆகுமா. அது அந்த நம்மளுடைய சுவாசமானது நாசி வழியா உள்ள போய் லங்ஸ் வரையும் தொட்டு திரும்ப நாசி வழியா வெளியில வருது. இதையே என்ன பண்றாங்க, இந்த சுவாசத்தையே நீண்ட சுவாசமாக இழுத்து அது மூலாதாரம் வரையும் போய் அந்த மூலாதாரத்துல இருந்து நேர ஆக்ஞ சக்கரத்துக்கு உள்ளுக்குள்ளேயே போகக்கூடிய தன்மையை தான் பழகுகிறார்கள். அந்த யோக வழியில் அதைத்தான் பழகுகிறார்கள். இதை மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னா. இந்த பக்தி முறை எப்படி அப்படின்னா, மனதை செம்மையாக்கும் தன்மை தான் இந்த பக்தியில நம்ம கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை. நம்ம மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மனம் செம்மையாக இருந்தால், மனம் சுத்தமாக இருந்தால் எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மனம் அப்படின்னா அது ஞானிகளுக்கு தான் இருக்க முடியும். அப்படி இப்ப யாரும் இருக்க மாட்டோம். ஆனா இந்த மனதை செம்மையா டைரக்டா மனசை போய் ஒரு ஹோல்டு பிடிக்கணும், டைரக்டா மனசை கிளென்ஸ் பண்ணணும்னா அது முடியாது. அதுக்குதான் உடல் பயிற்சி, யோகா பயிற்சி, யோகத்தின் மூலமாகவோ இல்ல மந்திரத்தின் மூலமாகவோ இதை அடைய முற்படுறது. ஏன்னா மனமும் இந்த சுவாசமும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கக்கூடியது. இப்ப நமக்கு கோபம் ரொம்ப வந்ததுன்னா வேக வேகமா இருக்கும் இந்த சுவாசமானது. அதே எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் வேக வேகமா இருக்கும். பயம் இருந்தா ஷேக்கியா இருக்கும்.
பதட்டமா பதட்டமா இருந்தா ஒரு மாதிரி பிரேக் ஆகி இருக்கும். அப்போ ஒரு நாள்ல நம்மளுடைய சுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு, தங்கு தடையின்றி எப்படி ஒரு எண்ணெய் ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஊத்தும் போது எப்படி பிரேக்கே இல்லாம கண்டினியூஸா ஊத்திக்கிட்டே இருக்கு. இப்ப சிவன் மேல மேல ஒரு இது வச்சிருப்பாங்க, அதுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். அப்படி அது வந்து பார்த்தா ஃபுல்லா ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். கொஞ்சமா அப்படியே ஊத்திட்டே இருக்கும், அது ஒரு கோடு மாதிரி தான் தெரியும், பிரேக் இல்லாம வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா அது அது சுவாசம் அப்படி அப்படி இருக்கணுமா. எந்த இடையூறும் இல்லாம அப்படியே இருந்ததுன்னா அந்த சுவாசமானது அடி வரையும் போய் திரும்ப அது வந்து ஆக்ஞ சக்கரத்தை வந்து தொடரும்போது உள்ளுக்குள்ளே இந்த அமுதூறும் தன்மையும் உருவாகுகிறது. அப்பேற்பட்ட ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் வெளியிலிருந்து எந்த விதமான பிராணனோ காற்றோ உணவோ எதுவுமே தேவையில்லை. அவர்களுடைய சுவாசம் உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுவாசமானது அந்த லிங்க ரூபத்தை உருவாக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் கடைநிலை. ஆனா ஸ்டார்டிங்ல இது எப்படி இருக்கு, 2 முக்கிய சுவாசம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டார்டிங் என்னது, இந்த 2 முக்கிய சுவாசம், இடகலை பிங்கலைன்னு சொல்லக்கூடியது. அப்போ இது வந்து அன்னம் போல மெதுவாக இருக்கணுமா, வேக வேகமா வேக வேகமா. அதாவது ஷாலோ பிரீத் இருக்கக்கூடாது அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அது மாதிரி அன்னம் போல மெதுவாக. அண்ட் இன்னொன்னு, நம்மளுடைய பிராணன் எப்படி இருக்கும், அன்ன நடைனா மெதுவா இருக்கும். அந்த சுவாசம் நம்ம வந்து நம்மளா ஒத்து பார்த்தாதான் ஓ பிரீத் பண்றோம் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம வந்து முக்காவாசி நேரம் நம்ம எப்படி சுவாசிக்கிறோம்னு நமக்கு தெரியாது. அதுவா தன்னால நடந்துகிட்டே இருக்கு. இந்த சுவாசத்தை யார் இந்த உடல்ல போட்டது, நம்ம நினைச்சு நம்ம சுவாசிக்கிறோமா, அதுவா தன்னால எப்படி இயங்குது, மேல ஒரு ஒரு சக்தி இல்லாம இதுவா எப்படி இயங்க முடியும். தேவகி அம்மா அடிக்கடி கேட்பாங்க, இந்த உடல் நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோமா, இதுக்குள்ள நம்ம இந்த சுவாசத்தை போட்டோமா, டெய்லி நம்ம உட்கார்ந்து சுவாசிக்கிறோமா, அதுவா எல்லாமே நடக்குதுல்ல. அப்ப அதுவா எல்லாம் எப்படி நடக்கிறது. அப்ப மேல ஒரு சக்தி இல்லாமல் நம்மளே ஒரு சக்தி வழி நடத்தாமல் அதுவாக எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த சுவாசம் தன்னால நடந்துட்டு இருக்கு. இப்ப அததான் இந்த எண்ணமும், எண்ணம் வந்து மயில் போல இருக்கும்போது இந்த சுவாசமும் அன்னத்தை போல இருக்கும் அப்படிங்கிறது. இதே இன்னொரு இடத்துலயும் சொல்லுவார். ஆனா நம்ம இங்கேயே அதுக்கான இதை பார்த்துட்டோம். திருவடை மருதூர் பெருமானை பாடி மயில் போன்ற சாயலும் அன்னம் போன்ற நடையும் கொண்ட பெண்களே பொன்னூசல் ஆடுவோம், நாம் அந்த பொன்னூசலை ஆடுவோம் அப்படின்னு சொல்றாரு. மஞ்சுளா ராமநாதன் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? பாடுங்க மஞ்சு. பாடுங்க மஞ்சு. இலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன்தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்து அங்கு ஊன்தங்கி நின்று உருக்கும் உத்தர கோச மங்கைக்கோன் தங்கு இடைமருது பாடி குலமஞ்சை போன்று அங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மஞ்சு. 3வது பாடல். முடிவும் தொடக்கமும் இல்லாதவன், முனிவர்களும் கோடிக்கணக்கான தேவர்களும் அவன் முன் காத்து நிற்கிறார்கள். எல்லாரும் அவனை பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்களாம், எப்ப பாப்போம் அப்படின்னு இருக்காங்களாம். ஊசல் முன்னும் பின்னும் ஆடுவது போல மனித ஆன்மாவும் பிறப்பு இறப்பு ஆகிய 2 நிலைகளுக்கு இடையே ஊசலாடி கொண்டிருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் நம்ம பிறக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு நமக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருந்திருந்தாலோ, இல்ல இறக்கும் போது முன் ஜென்மத்துல இறக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு கொஞ்சமாவது ஞாபகம் இருந்திருந்தாலோ நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்துக்கலாம்னு நினைக்கவே மாட்டோமா. அதனாலதான் அவர் ஞாபகம் இல்லாம வச்சிருக்காரு போல் இருக்கு. அப்பதான் அதனாலதான் நம்ம நினைக்கிறோம் எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சோ அப்பேற்பட்ட ரொம்ப கடுமையான விஷயங்கள் 2 விஷயம், பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு நடுவுல ஊசலாடி கொண்டிருக்கிறது. அது இந்த ஊசலாட்டத்தை நிறுத்தி இறைவனின் திருவடியில் இன்னும் நிலையான இடத்தில் ஆன்மாவை அமர வைப்பதே இந்த பொன்னூசல் அந்த அந்த இதுக்கான இதுவாக இருக்கு.
ஜெயம் ஒரு நிமிஷம். ஜெயம் அவர்கள் பாடுறீங்களா? இதை பாடுறீங்களா? நான் வேற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் 10. இதை பாடுறாங்களும் பாடுறேன். ஓ ஓ ஓகே ஓகே யா யா ஆமா. இதுல தேர்ட்ல யாரும் போடல. நீங்க பாடுறதுனாலும் பாடு. திருச்சிற்றம்பலம். முன்னீரும் மாதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியன் மாளிகை பாடி பொன்னூறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 10வது வேற யாராவது பாடுறாருன்னா உங்களுக்கு வேற யாராவது பாட சொல்லுங்க. தேங்க்ஸ். சரி சரி தேங்க்யூ. இந்த பாடல்ல அதான் திருநீர் எனக்கு அளித்து தன் திருநீற்றை எனக்கு அளித்து கருணை வெள்ளத்தில் என்னை மூழ்கச் செய்த மணி போன்றவன். அவனுடைய திருநீற்றை கொடுத்தான்னா அவனுடைய தன்மையை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உத்தரவ கோச மங்கையின் அரசன். மின்னல் போன்ற மாடங்களையும் மாளிகை புகழ் போடி அவன் இருக்கக்கூடிய இடங்கள் மின்னல் போன்ற மாடங்கள். இந்த மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞ சக்கரத்துக்கு அந்த சக்தி வடிவமானது போய் அந்த சேரும் போது மின்னல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துலயும் அது மின்னல் கொடி அப்படின்னு எல்லாத்துலயும் விவரிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நீங்க அவரும் மின்னல் போன்ற மாடங்கள் அப்படின்னு சொல்றாரு. மாளிகை புகழ் பாடி அணிகலன் அணிந்த பெண்களே நீங்கள் பொன்னூசல் ஆடுங்கள் ஆடுவோம் அப்படின்னு. 4வது பாடல் நஞ்சமர் கண்டத்தன். விஷத்தை தங்கிய கழுத்தை உடையவன் அண்ட சராசரங்களின் தலைவன் மேகங்கள் தவழும் உத்தரகோச மங்கையின் மன்னன். இனிமையான சொல்லுடைய உமையவளோடு சேர்ந்து அடியார்களின் நெஞ்சில் அமுதமாக ஊறி கருணை செய்பவன். நம்முடைய இறப்பையும் பிறப்பையும் அறுப்பவன். அவனது புகழை பாடி வளையல்கள் அணிந்த பெண்களே பொன்னூசலாடுவோம். இங்க வளையல்கள் அணிந்த பெண்களே அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு. பார்வதி தவம் செய்து அதாவது அங்கிருந்து சாபத்துல கீழே வர்றாங்க. ஈசனை நோக்கி தவம் செய்து இருக்கிறாங்க. அப்ப ஈசன் பார்வதியை பார்க்க வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரும்போது, அதாவது அர்த்தநாரீஸ்வரரா தன் இடப்பாகத்தை கொடுத்தார். அதெல்லாம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு பார்க்க வரும்போது அப்ப அவர் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த பரிசானது வளையல்களாம். அதுவும் அந்த பச்சை வளையல்களாம். அந்த பச்சை வளையல்ங்கிறது பசுமை தன்மை, அந்த உலகம் உருவான அந்த இதை குறிக்குது. அப்ப அந்த பச்சை வளையல்களை அணிந்ததுனால அந்த வளையல் ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. அதனாலதான் அம்பாளுக்கு வளையல் ரொம்ப மிகவும் விசேஷமாகவும் கருதப்படுது. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நான் பார்த்தேன். ஸோ அதை இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். இதை யாரும் பாடுறீங்களா? யாரும் சைன் அப் பண்ணல. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் பாடுறதா இருந்தா. ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ். ஆர்சின் அந்த ஆர்சின் யாரோ புதுசா கேட்டிருக்காங்க. எனக்கு பேர் தெரியல. ஆர்சின்னு இருக்கு. பாடுறீங்களா? நான் ராஜி பேசுறேன். ஓ ராஜி, பாடுங்க ராஜி. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அம்சொலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ராஜி. அடுத்தது ஆனோ அலியோ அறிவையோ.
ஆண் என்றும் பெண் என்றும் பேடி என்றும் அறிய முடியாத இறைவனை தேவர்கள் நானாதபடி உய்யக் காத்தான். அதாவது அவர்கள் வந்து தப்பு செய்து அதுல ஒரு கீழ் நிலைக்கு போயிடாதபடி ஒவ்வொரு தடவையும் தேவர்களை தன் கருணையினால காக்கக்கூடிய அந்த கடவுள் அவரை ஆணோ அலினோ அறிவைனோ பெண்ணனோ சொல்ல முடியாது. அப்படி எந்த ரூபத்திலும் அவரை அடக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அவன் தேவர்களை காக்கக்கூடியவன். விஷத்தை உணவாக கொண்ட உத்தரகோச மங்கையின் தலைவன் பிறைச்சந்திரனை சூடிய கூத்தன். அவனது உயர்ந்த குணங்களை போற்றி பாடி காடு போன்ற கூந்தலையும் அணிகலன்களையும் உடைய பெண்களே பொன்னூசல் ஆடுவோம். அவனுடைய குணங்களை பாடி அந்த பொன்னூசலை ஆடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ராஜி ஆத்தக்கு. திருச்சிற்றம்பலம். ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சு தனை ஊன் ஆக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோன் ஆர்பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூன் ஆர்வனமுலையீர் பொன்னூசல் ஆடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ராஜி. பார்வதியை தன் உடலில் பாதியாக கொண்டவன் மாதாடு பாகத்தன். மாதாடு பாகத்தன் பார்வதியை தன் உடலில் பாதியாக கொண்டவன் உத்தரகோச மங்கையின் தாதாடு கொன்றை சடையான். கொன்றையை தன் திருச்சடையில் அணிந்தவன். கொன்றை மலரை சூடியவன். நாயை போன்ற என்னையும் ஒரு பொருட்டாக கண்டு. இது அவருடைய மகிமையெல்லாம் பார்த்தா நான் பக்கத்துல கூட அது தெரியவும் தெரியாது. அதெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளவு சிறியேன் அப்படிங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட என்னைய தேடி வந்து அவன் ஆட்கொண்டான். தொல்பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான். காதாடு குண்டலங்கள் பாடிக்க சிந்து. இது எழுத்து பிள்ளையா இல்லாததானான்னு தெரியல. பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. அவருடைய காது குண்டலங்கள் ஆடுவது போல அது போல நம்மளும் அவனுடைய திருப்புகழை பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு சொல்றாங்க. புவனாசங்கர். சிவா திருச்சிற்றம்பலம். மாது ஆடு பாகத்தன் உத்தர கோசமங்கை சாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆண்டு கொண்டு என் தொல்பிறவி தீது ஓடா வண்ண திகழ பிறப்பறுப்பான். காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ போனா. பாடல் 7. நினைப்பதற்கே அரிய மறைபொருளாக இருப்பவன் நம் பாவங்களை வேரோடு அறுப்பான். அவன் அரியவனாக இருந்தால் கூட அவனை நம்மளோட மனதினால் அன்பால கட்டி போட முடியும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பாவங்களை வேரோடு அறுப்பவன். அன்னத்தின் மேல் ஏறி ஆடும் மயில் போல என் தலைவன். இந்த இடத்துலதான் சொல்றாரு அன்னத்தின் மேலேறி, அந்த சுவாசத்தின் மேலேறி மயில் போல அழகான எண்ணங்களோடு அப்படி சொல்லலைங்க, அன்னமும் மயிலும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அப்படி அதை உருவகிக்கிறோம். அன்னத்தின் மேல் அன்னம் போல இருக்கக்கூடிய சுவாசத்தின் மீது ஏறி மயில் போல எண்ணங்களை மாற்றி ஏறி ஆடும் அணிமயில் போல் என் அத்தன் என்னையும் ஆண்டு கொண்டான். அது போல என்னை ஆண்டு கொண்டான். பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. எனக்கு காட்சி அளித்தான். அவனை பாடி பொன்னூசல் ஆடாமோ. அது போல அவர் காட்சி அளித்தாராம். அதை நினைத்து நம் பொன்னூசல் ஆடுவோம் அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அண்ணாமலை. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மீனா. பாடு. உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரைஞ்ச
ஆற்றறுப்பானான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழிற்பாடி பொன்னோத்த பூன்முனையீர் பொன்னூசல் ஆடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாடல் கோல வரை குடுமி வந்து. பாடல் 8. கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுது உண்டு தாழ்கடலின் மீது எழுந்து. அழகிய குதிரை மேல வந்தார் அவர் வந்து. அங்க அரசனை பார்க்க வந்தார் இல்லையா? அப்போ அந்த ஆட்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தையே பார்க்கணும்னா, இங்க குருந்த மரத்தடியில குருவாக இவருக்கு காட்சி அளித்தார். அவர் குருன்னு இவருக்கு தெரிஞ்சது, அவர் இறைவன் இவருக்கு தெரிஞ்சது. அவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பண்ணணுங்கிறது முடிவுக்கு வந்துட்டார். கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கோவில் திருப்பணிகளுக்கு செலவிட்டார். ஆனா அது வந்து குதிரைகள் வாங்க கொண்டு வந்த பணம் அதெல்லாம் கவலையின்றி குருவின் உத்தரவு பேர்ல செலவழித்தார். செலவழித்து இங்கே வரும்போது இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு இவரை வந்து மோசம் பண்ணவர். அது வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பதவியில இருந்தவர் இல்லையா? இதை நம்ம லிட்ரலா இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ரொம்ப மரியாதைக்குரிய நல்ல பெயருடைய அமைச்சராக இருந்தவரை கொண்டு போய் எல்லா பணத்தையும் கையாடல் செய்துட்டாராம் அப்படின்னு சொல்லி ஜெயில்ல போடுறாங்க. அப்ப அவருக்கு அவர் அத பத்தி நினைக்கல. ஆனா இதுல இருந்து எப்படியாவது இந்த இதுல இருந்து எப்படியாவது வந்து இறைவனுடைய திருப்பணிகளை மட்டும் செய்தா போதும் அப்படிங்கறதுலதான் அவர் ரொம்ப இதுவா வந்து இறைவனை வேண்டுறார். அப்ப வேண்டும் போது அதனால இந்த சிறையில இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு உபாயத்தை ஈசனிடமே கேட்கிறார். ரொம்ப வருந்தி வேண்டுகிறார். இப்போ ஒரு நாளை போல இன்னொரு நாள் இருக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு நாள் இறைவனுடைய தரிசனம் கிடைச்சது, அடுத்த நாளே எப்படி ஊர் ஏசும் தன்மைக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது அப்போ இறைவன் சொல்றார், நாளைக்கு உன்னுடைய அந்த குதிரைகள் எல்லாம் வந்துடும்னு சொல்ல. அந்த ஒரு நாள் சொல்றாரு, இந்த ஆவணியின் மாசம் அந்த ஒரு நட்சத்திர நாளை சொல்லி இந்த நாள்ல வந்துடும்னு சொல்ல அப்படின்னு சொன்னோன்னு, சரி அது வர்ற வரைக்கும் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. அப்ப வர்ற வரைக்கும் இவர் வந்து சிறையில தான் இருக்காரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த நரி எல்லாம் அதையும் வந்து சும்மா ஆக்சுவலா குதிரையை கொண்டாந்து கொடுக்க கூடாதுன்னு நரி எல்லாத்தையும் மாத்தி குதிரையா கொண்டாந்து மாத்தி கொடுக்குறாரு. அப்ப கொடுத்துட்டு போன போது அதுக்கு சோசமி ஐயா அழகான விளக்கம் சொல்லுவார்கள். நரிதான் வந்து அவ்வளவு உடனே வந்து படியாதான். ரொம்ப கன்னிங்கா அது. நம்ம மனசு அப்படிதான் இருக்குமா. அதாவது எத்தனை பண்ணி காமிச்சாலும், எத்தனை தடவை உதவி செஞ்சாலும், அதாவது இறைவன் நமக்கு எத்தனை அருள் கொடுத்திருந்தாலும், எத்தனை உதவி பண்ணாலும், எத்தனை தடவை பண்ணாலும் அந்த நேரத்துக்கு சரின்னு அதை எடுத்துக்கிட்டு உடனே அடுத்த நிமிஷம் மனசு மாதிரி ஒரு கன்னிங்கா நினைக்கும். இதெல்லாம் உண்மைதானா? நம்மளாம் நினைச்சுக்கிறோமா? இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அந்த நேரத்துக்கு அது சரின்னு தோணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அது மாறி போயிடும். அப்ப இந்த நரியை மட்டும் டேம் பண்றது ரொம்ப கஷ்டமா. அதை வந்து அப்படி வழிக்கு கொண்டே வர முடியாதான். அதனாலதான் அவன் இறைவன்ல எதை பண்ண வராதோ அதைத்தானே பண்ணுவான். அதனால அந்த நரியெல்லாம் சொல் பேச்சு கேட்கக்கூடிய குதிரையாக, அழகான குதிரைகளாக கொண்டாந்து இறக்கனான மாத்தி. அப்படி சோசமி அழகா சொல்லுவார், அந்த மனசை வந்து கடினம். அதனாலதான் அவர் நரியை வந்து பரியாக்கினார் அப்படின்னு. பரினா குதிரை. அப்படி அழகாக இப்ப அந்த அந்த காட்சியை வந்து நினைச்சு பாக்குற. அப்ப குதிரையெல்லாம் வந்த உடனே இவரை ரிலீஸ் பண்றாங்க. திரும்ப எல்லாம் நிறைய மாதிரி ஓடி போயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் மாயம் பண்றாரு, இவர் பிளாக் மேஜிக் பண்றாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் மேல குற்றம் சாட்டி திரும்ப கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு அடியெல்லாம் விழுகுது. தன்னுடைய பக்தனுக்காக அவரே வந்து அந்த அடியையும் வாங்கி தான் வாங்கின அடி உலக உயிர்கள் எல்லோரும் மேலையும் விழுகுது. அந்த அரசனாகப்பட்டவன் எப்பேற்பட்ட பாக்கியசாலியாக இருக்கணும். அந்த இறைவனையே அடிக்கக்கூடிய அந்த இது அந்த ஒரு திருவிளையாடலுக்காகவோ என்னவோ, ஆனாலும் அதற்கான இது அவருக்கு கிடைச்சு கடைசியா அவர் தன்னுடைய தவறையும்
ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சு ஈசன் கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது உடனே என்னுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகருக்கு ஒப்படைக்கிறார். இதுல நான் இன்னுமே இருக்க மாட்டேன். இது எனக்கு எள்ளளவு கூட இது இன்னுமே எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் விட்டு எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். இது எல்லாத்துல இருந்தும் எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து போறார். ஆனா அந்த மாணிக்க வாசகரனுடைய அருளால அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஈசன் வந்து நடந்து வந்தது என்ன, ஏர் தூக்கி ஒழுகிறதுக்கு நடந்து வந்தது என்ன, அத்தனை பேரும் அங்க இருக்கக்கூடிய அனைவர்களும் பாக்கியசாலிகள், புண்ணியசாலிகள், அதை பார்க்க கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இன்சிடென்ட்டை அவர் வந்து ரீகால் பண்றாரு இங்க. அழகிய குதிரை மேல் ஏறி வந்து இவ்வுலகில் நம்மை ஆட்கொண்டான், திருமாலுக்கும் காண்பதற்கரிய அந்த உத்தரகோசமங்கை. அவர்களெல்லாம் எவ்வளவோ நாள் தவம் இருந்துகிட்டு இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் காமிக்கல. ஆனா இந்த இந்த அடியவனுக்காக இத்தனை உயிர்களுக்கு அவன் அப்பேற்பட்ட தரிசனத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப திருமாலுக்கும் காண்பதற்கரிய இந்த உத்தரகோசமங்கை தலைவனை வாயார பாடி உள்ளம் குலைந்து பொன்னூசல் ஆடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வெங்கட் கண்ணப்பன் அண்ணன் அவர்கள். பாடுங்க அண்ணன். திருச்சிற்றம்பலம். கோலவரை குடுமி வந்து குவளையத்து சால அமுது உண்டு தாழ்கடலின் மீது எழுந்து நாள மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோச மங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூளித்து அகம் குலைத்து பொன்னூசலாடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணா. கடைசி பாடல் 9வது பாடல். தெங்கு உலவு சோலை உத்தரகோசமங்கை. தென்னை மரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த ஊரில் ஒளி வடிவாக வந்து எங்களை காத்தான். அவன் இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறான். அந்த இடத்துல தென்னை மரங்கள்னு சொல்லும்போது நம்மளுடைய நான் அப்படிங்கிற தன்மைய இது குறிப்பது போல இருக்கு. ஏன்னா நான் அப்படிங்கிற அந்த தன்மை தான் அவ்வளவு சீக்கிரத்துல இருக்காது. அந்த ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃபா ஸ்டபர்னா நிற்கக்கூடியது அது. அதனால தென்னை மரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த ஊரில் ஒளி வடிவாக வந்து எங்களை காத்தான் அப்படின்னு அது இருக்கலாம். இன்னொன்னு அந்த திருப்பெருந்துறை தென்னை மரங்கள் சூழ்ந்த சோலையாக இருக்கு. அந்த இயற்கையோடு இயற்கையாக தான் அவன் ஒளி வடிவமாக இருக்கிறான் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதாகவும் இது இருக்கு. எங்கள் பிறப்பினை அறுத்து எங்களையும் ஆட்கொள்ள உமையவளோடு சேர்ந்து வந்தான். கொன்றை மலர் சூடிய அந்த ஈசனின் குணங்களை பாடி ஒவ்வொரு தடவையும் அந்த ஈசனின் குணங்களை நினைத்து நினைத்து பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நளினி அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ருக்மிணி குமார், சாரி, ருக்மிணி குமார். நான் 10 போட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த சாங் இன்னைக்கு 9 தான். ருக்மிணி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கோலவரை குடுமி வந்து குவளையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாழ மிக பரிமேற் கொண்டு நம்மையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி புளித்து அகம் குழைத்து பொன்னூசல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நளினி, நீங்களும் பாடுறதுனா பாடலாம். இதுல பொன்னூசல்ல மொத்தம் 9 சாங் தான். நான் அதுல அந்த 10 எடுக்க மாட்டேன். நளினி இருக்கீங்களா? சைன் அப் பண்ணிருந்தீங்க. ஓகே. உண்ணாமலை கிருஷ்ணன் பண்ணிருக்கீங்க. பாடுங்க ஒண்ணா. படிக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ் மீனா. திருச்சிற்றம்பலம். தெங்குலவு சோலை
உத்திர கோச மங்கை தங்கு உலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணா. இதோட இன்னைக்கு பொன்னூசல் பாடல் முடியும். உண்ணா சொக்கலிங்கம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? ஆமா, முதல்ல பண்ணிருந்தேன், திரும்ப இது பண்ணிட்டேன். ஓ சரி சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து திருவாசகம் சாங்ஸ் கொஞ்சம், அதுக்கு நடுவில் அந்த ஸ்டோரிஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு உமா 2 நாயன்மார்களோட கதை சொல்றேன்னாங்க. அது போக நம்மளுடைய வணிகர் குலத்தை சேர்ந்த அந்த ஐவரனுடைய கதையும் ஓரளவு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இல்லை நடுவில் நம்ம கொஞ்சம் திருவாசகம் சாங்ஸும் இதுவும் பார்க்குறோம். இந்த கொஞ்சம் லீவ் பண்ணுறவங்க அந்த மாதிரி முதல்ல போகிறவங்கள முன்னாடி போடுறதுக்காக அப்படிதான் லைன் அப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ முதல்ல வந்து சாலா நாகப்பண்ணாச்சி அதிசய 10 பாடுறேன்னாங்க. சாலாச்சி இருக்கீங்களா? ஓகே, சாலாச்சி இல்லை. ஓகே, அப்போ உமாவோட இயற்பகை நாயனார் ஸ்டோரிக்கு போயிடலாம். உமா ரெடியா இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு டைம் வேணுமா? உமா சிவகுமார். உமா ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒன்று மறந்துட்டேன், ஐம் ஸோ சாரி. இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் டெய்லி ப்ராம்ப்டாக வந்து அப்லோட் பண்ணி எங்களுக்கு கொடுக்குற டெக் டீமுக்கு வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். டெய்லி அதை முடித்த உடனே ரொம்ப ப்ராம்ப்டாக அப்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈவன் தோ தே ஆர் வெரி பிஸி, ரொம்ப பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் அதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினச்சேன், அதில் விட்டு போயிடுச்சு. இன்னும் வேற யாரையும் நான் மறந்துருந்தேனாலும் ஐம் ஸோ சாரி. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் இந்த ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்?